புலி உருமுது இடி இடிக்குது கொடி பறக்குது வேட்டக்காரன் வரத பார்த்து கொலை நடுங்குது துடி துடிக்குது நில கொலைக்குது வேட்டக்காரன் வரத பார்த்து பட்டகத்தி பளபளக்க பட்டி தொட்டி கலகலக்க பறந்து வர்றான் வேட்டக்காரன் பாமரனின் கூட்டுக்காரன் நிக்காம ஓடு 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 வர்றான் பாரு வேட்டக்காரன். பாப்பா பாப்பா பப்பரப்பா பாப்பான்னு ஒரு சாங் இருக்கு, அது அவரே பாடினார் ஆக்சுவலாக விஜய். ஸோ அந்த செஷனுக்கு வந்து என்னை கூப்பிட்டுருந்தார் யார், சந்தோஷ், நீங்கள் வாங்க, ஏன்னா அந்த சாங் அவர் பாடுறாரு, ஸோ நீங்கள் கூட இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னாரு. சரி, நான் போயிருந்தேன். அப்போ தான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் ப்ரோ அந்த மாதிரி நான் பட்டுருந்தேன், மாயநதியை பற்றிலாம் அவர் சொன்னார். அப்போது ஸோ அதை கேட்டு நீங்களா கலக்கிட்டீங்க அப்படின்னாரு. அப்புறம் சொன்னார், ஜி அதெல்லாம் முடிஞ்சோன்னே உங்களுக்கு இந்த சந்தோஷம் சொன்னார், சார் உங்களுக்கு வந்து புலி உருமுது பாடுனது அது நீங்களா ப்ரோ அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் ஆடியோ ரிலீஸ்க்கு வந்திருந்தீங்க, நாங்கள் உங்களை பார்த்தேன்னொன்னே எனக்கு ரொம்ப ஞாபகம் இல்லை, அப்போ ரொம்ப லாங் பேக்குன்னொன்னே ஐயோ அப்படி தான் பாடிருந்தீங்க அந்த பாட்டு அப்படி. அப்போ தான் அதை பற்றியே பேசினார். நெஞ்சமெல்லாம் வண்ணம் பல வண்ணம் ஆகுதே, கண்களெல்லாம் இன்பம் கூடி கண்ணீராகுதே, நான் உன்னை காணும் வரையில் தாபத நிலையே, தேசங்கள் திரிந்தேன் தனியே தனியே. டைரக்டா ஒரு சிங்கருக்குள்ளேயும் ஒரு ஆக்டர் இருக்கார் ஆக்சுவலா. ஜென்ரலா வந்து அதாவது இவங்க சிங்கிங்ல ஆக்ட் பண்றாங்க ஆக்சுவலா, அவங்கள மாதிரி விஷுவலா பண்ணலையே தவிர சிங்கிங்ல ஒரு ஆக்டிங் இருக்கு. அது அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து வாய்ஸ் மூலமா மியூசிக் மூலமா வரக்கூடியது அது. ஸோ மியூசிக்கல் எக்ஸ்பிரஷன் வித் லிரிக்ஸ்னு வரும்போது அந்த டியூனில் வந்து அவங்க டியூன்லேயே இருக்கும். அது ஆக்சுவலாக கம்போஸ் பண்ணக்கூடிய டியூன்லேயே அது இருக்கும். ஸோ அதில் என்ன இருக்குங்கிறத புரிஞ்சுட்டு அதை வந்து நம்மளுடைய வாய்ஸில் நம்மளுடைய எக்ஸ்பிரஷனில் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய டியூட்டி. எதற்கும் ஒரு காலம் உண்டு பொறுத்திருமகளே, எதற்கும் ஒரு காலம் உண்டு பொறுத்திருமகளே, இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திருமகளே, இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திருமகளே. வணக்கம் சார். வணக்கம். ஸோ வசந்த் டிவியில் வந்து எனக்குள் சினிமா அப்படிங்கிற இந்த ஷோவில் கலந்துக்கிட்டு ஆங்கர் தீப்தியோட இணைந்து நான் வந்து என்னுடைய அனுபவங்கள்லாம் பகிர்ந்துகள் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னொரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வசந்த் டிவிக்கும் புதுசாக இருக்கலாம், நேயர்களுக்கும் புதுசாக இருக்கலாம். தீப்தி ஆங்கருங்கிறத வந்து எனக்கு வந்து 5 வயசு குட்டி பாப்பா இருக்கும்போதே தெரியும். எனக்கு 8 வயசாக இருக்கும்போது தெரியும், 7-8 வயசுலேருந்து தெரியும். அப்போது எனக்கு தெரிஞ்ச சிங்கர், அவங்க அம்மா வந்து சிங்கர் சுதாவல்லின்னு பேர், அவங்களுடைய டாக்டர் தான் அவங்க. ஸோ இப்போ வந்து நல்லா வளர்ந்து அவங்க வந்து ஒரு பெரிய ஆங்கராக இருந்து என்னை வந்து அவங்க வந்து இன்டர்வியூ பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தீப்திக்கு ஒரு வாழ்த்துக்கள், வசந்த் டிவி சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்ன கேட்கணுமோ கேட்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எல்லாரும் அந்த பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிப்பாங்களே, அந்த மாதிரி நீங்கள் இப்போ ரீசெண்டாக கான்சிட்டி படத்தில் வந்து ஒரு பாட்டு பாடிக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு பாட்டுலேருந்து ஷோ வந்து துவக்கி வச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான். அதாவது இது வந்து ரொம்ப ஒரு தத்துவம் தான். எல்லாரும் வெற்றி தோல்வியை கண்டெல்லாம் தோழ வேண்டிய அவசியம் கிடையாது. வெற்றிங்கிறதும் தோல்விங்கிறதும் மாறி மாறி வரக்கூடியது, மாற்றம் ஒன்றே மாறாததுங்கிற மாதிரி ஒரு சாங் இது. ஸோ அது எப்படி ஆரம்பிக்குன்னா, ப்ரோ கண்ணா ப்ரோ ப்ரோ கண்ணா ப்ரோ, வெற்றி பெற்ற சிலரும் இங்கு வீழ்ந்த காலம் உண்டு, தோற்று தோற்று நொந்தவரும் வாழ்ந்த காலம் உண்டு, ப்ரோ கண்ணா ப்ரோ ப்ரோ கண்ணா ப்ரோ, வெற்றி பெற்ற சிலரும் இங்கு வீழ்ந்த காலம் உண்டு, தோற்று தோற்று நொந்தவரும் வாழ்ந்த காலம் உண்டு, வெற்றி தோல்வி கண்ட பின்பு காணும் உண்மை ஒன்று, வாழ்க்கை இங்கு மேடை என்று புரியும் பாரு அன்று, புரியும் பாரு அன்று, ப்ரோ கண்ணா ப்ரோ ப்ரோ கண்ணா ப்ரோ. சூப்பர் சூப்பர் சூப்பர். எப்படி சார், எனக்கு வந்து ஒரு டவுட்டு. இப்போ நம்ம ஒரு சில டைம்லாம் வந்து பாடும்போது பார்த்திங்கன்னா எஸ்பிபி சார்லாம் எடுத்துக்கோங்களேன், ஒரு சேட்னா அந்த எமோஷன், லவ்னா அந்த எமோஷன், அவர் பாடும்போது உண்மையாக எனக்கே பிரேக்கப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்து அழுகலாம் வரும். ஸோ ஒரு சிங்கராக அந்த ஆடியன்ஸ்க்கு ஒரிஜினலாகவே அந்த ஃபீல் வர்ற அளவுக்கு நீங்கள் எப்படி பாடுறீங்க? இல்லை, அதுதான் ஒரு சிங்கருக்கு அது இருக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நார்மலாக வந்து எந்த மியூசிக் டேரக்டர்ஸும் யார்கிட்ட சிங்கர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அந்த சிச்சுவேஷன் சொல்லியாச்சு, என்ன மாதிரி சூழ்நிலைங்கிறது சொன்னதுக்கப்புறம் என்ன யார் பாடுறாங்க, யாருக்காக பாடுறாங்க, என்ன லிரிக்ஸுங்க தெரிஞ்ச போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரு ஐடியா சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி ஃபீல் வேணும்னு சொல்லிடுவாங்க. தென் அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம எப்படி இன்வால்வ்டாக பண்ணுறோமோ அதை வச்சு அது உள்ளே போய் அந்த சாங்கில் என்ன இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக அது அந்த டியூன்லேயே இருக்கும். அது ஆக்சுவலாக
அது பாட பாட அந்த எமோஷன் தானாகவே வரும் அதில். ஓகே. பட் ஆக்டிங்னா கூட இப்போ நம்ம ஃபேஸில் அந்த எக்ஸ்பிரஷன் வச்சு அந்த எமோஷன் வந்து கொடுத்துடலாம்னு வச்சுக்கோங்களேன். பாடும்போது அந்த வாய்ஸில் இன்டைரக்டாக ஒரு சிங்கருக்குள்ளேயும் ஒரு ஆக்டர் இருக்கார் ஆக்சுவலாக. ஓ ஓகே. ஜென்ரலாக வந்து அதாவது இவங்க சிங்கிங்கில் ஆக்ட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. அவங்கள மாதிரி விஷுவலாக பண்ணலையே தவிர சிங்கிங்கில் ஒரு ஆக்டிங் இருக்குது. அது அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து வாய்ஸ் மூலமாக மியூசிக் மூலமாக வரக்கூடியது அது. ஸோ மியூசிக்கல் எக்ஸ்பிரஷன் வித் லிரிக்ஸ்னு வரும்போது அந்த டியூனில் வந்து அவங்க டியூன்லேயே இருக்கும். அது ஆக்சுவலாக கம்போஸ் பண்ணக்கூடிய டியூன்லேயே அது இருக்கும். ஸோ அதில் என்ன இருக்குங்கிறத புரிஞ்சுட்டு அதை வந்து நம்மளுடைய வாய்ஸில் நம்மளுடைய எக்ஸ்பிரஷனில் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய டியூட்டி. ஓகே. ஸோ அப்போது முதல் எனக்குள்ள ஒரு சிங்கர் இருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் எப்போ டிஸ்கவர் பண்ணீங்க அண்ட் எப்போ வந்து நம்ம லைஃபே இனிமேல் சிங்கிங் தான் அப்படின்றத சூஸ் அது எனக்கு தெரிஞ்சு நல்ல கேள்வி இது. ஆக்சுவலாக ஸ்கூல் டைமில் வந்து நான் நிறைய காம்படிஷன்ஸ்லாம் பாடுவேன். ஸோ 10th 11th படிக்கும்போது பசங்களாம் என்னை உசுப்பேற்றி விடுவாங்க, உனக்கு வாய்ஸ் நல்லா இருக்குது, நீ பாடலாம்னு. ஸோ அவங்க உசுப்பேற்ற நிறைய காம்படிஷன் பாடி வரும். காலேஜ் பண்ணும்போது 86 வந்து ஐ டிட் மை பிஎஸ்சி ஃபிசிக்ஸ். ஸோ அந்த டைமில் வி ஹேட் அன் ஆர்கெஸ்ட்ரா. ஸோ அங்கே நாங்கள் ஆரம்பித்தோம். அங்கே தான் எனக்கு இல்லை சரி நம்ம பாடலாம், நம்ம வந்து இதை ஃபுல் டைமாகவே அப்போ ஃபுல் டைம்னு எடுக்கணும்னு இது பண்ணல. ஸோ காலேஜில் ஆர்கெஸ்ட்ராலாம் வச்சுருந்தோம். அந்த ஆர்கெஸ்ட்ராலாம் பாடியிருந்த டைம் அது ஆக்சுவலாக. ஸோ அப்போ தான் நான் கிளாசிக்கல் கற்றுக்கவும் ஆரம்பித்தேன். எங்கள் சித்தி என்னோடய அம்மாவோட தங்கை வந்து என்னை வலுக்க டைம் இவனை மியூசிக்கில் போடு நல்லா வரும் சொல்லி என்ன அப்படி சொல்லி நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ கற்றுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து மியூசிக்கே ஏன் நம்மளோட கேரியராக எடுக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய காலேஜ் டேஸ்லேயே எனக்கு வந்த தாட் ஆக்சுவலாக. அது அப்படி தான் ஆரம்பிச்சது அது. பட் நீங்கள் ஆரம்பிச்சது ரொம்ப சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிட்டிங்க 7th 8th படிக்கும்போது. ஓகே. பட் 12th அப்புறம் தான் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ஆஃப்டர் ஆமாம் காலேஜ் ஃபஸ்ட் இயரில் 86 ஓகே. பட் நீங்கள் அந்த டைம்லேயும் சரி இல்லை இப்பயும் சரி இவ்வளோ நீங்கள் ஒரு வெர்சடைலான சிங்கர், என்ன ஒரு ஜானர் கொடுத்தாலும் உங்களால் வந்து பாட முடியுன்ற அந்த ஒரு பொசிஷன் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க. பட் நீங்கள் இன்னுமே யாராச்சும் பார்த்து இப்போ எப்படிடா இவங்க இப்படி பாடுறாங்க, இவங்க கிட்டலாம் நம்மளால நெருங்க முடியுமா அப்படிலாம் நீங்கள் திங்க் பண்ண ஆள் இன்னைக்கு இருக்கிறவங்களா இல்லை நீங்கள் ஏற்கனவே இருந்தவங்களும் சரி இல்லை இப்பயும் உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் இருக்கா? இல்லை அதாவது இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் மியூசிக்கே கிடையாது. மியூசிக்ங்கிறது எந்த சிங்கராக இருந்தாலும் சரி, எந்த கம்போசராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் வந்து இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் கம்போசிங்கே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ யாராவது ஒருத்தர் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இப்போ எஸ்பிபி சார் மாதிரியோ வந்து தாஸ் சார் மாதிரியோ பாடும்போது வந்து அவங்கெல்லாம் பாடும்போது ஐயோ இப்படி பாடுறாங்களே, இப்போ நம்ம நாளைக்கு பாடினானே இதை மாதிரி வந்து நான் இவங்களை எப்படி எல்லோரும் ரசிக்கிறாங்களோ அது மாதிரி அட்ராக்டிவாக நம்ம வாய்ஸ் இருக்குமா அப்படின்னு நினச்ச காலங்கள் உண்டு. ஆனால் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி நமக்குன்னு வர்ற வரைக்கும் நம்ம ஒருத்தரை இமிட்டேட் பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணி தான் வந்திருப்போம் ஆக்சுவலாக. எல்லா சிங்கருக்குமே அது இருக்கும் ஆக்சுவலாக. பட் ஒரு டைம் போக போக இல்லையே நமக்குன்னு ஒரு யூனிக் வாய்ஸ் இருக்குது, நம்ம ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு இதுதான் நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னு ஒன்று புரியறது இருக்குல்ல. அது நமக்கு நாமளே புரிஞ்சப்பறம் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்தப்பறம் நமக்கு என்னென்னா மற்றவங்களை நம்ம வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கலாமே தவிர அவங்கள மாதிரியே பாடக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ நமக்குன்னு ஒரு யூனிக் ஐடென்டிட்டி கொண்டு வரணும் அது ஆக்சுவலாக. ஸோ அது ஈஸியாக வரும். ஏன்னா நம்ம என்ன பண்ணோம், எனக்கு வந்து இது ஒருத்தர் அட்வைஸ் பண்ணார், நீங்கள் வந்து மேல் சாங்ஸ் எதுவும் எடுத்து பாடாதீங்க, ஃபீமேல் சிங்கர்ஸ் பாடின சாங்ஸ், சுசீலாமா பாடின பாட்டோ, வாணிஜரம் பாடின பாட்டோ, இல்லை ஸ்ரேயா கோஷல் பாடின பாட்டோ, அதை எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாடுங்க. ஸோ மேல் வாய்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது நீங்கள் யார் மாதிரியும் பாட மாட்டீங்க, அப்போது எந்த மேல் சிங்கர் மாதிரியும் பாட மாட்டீங்க நீங்கள். ஓகே. ஸோ எக்ஸ்பிரசிவ் சிங்கிங் கிடைக்கணும்னா ஃபீமேல்ஸ் பாடின பாட்டு எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மேல் பாப்பா எஸ்பிபி சார் பாடின பாட்டுனா நீங்கள் அதே மாதிரி பாடணும்னு நினைப்பீங்க, தாஸ் சார் பாடின பாட்டுனா அதே மாதிரி பாடணும்னு நினைப்பீங்க. அது மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ ஃபீமேல் சாங்ஸ் எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஐடென்டிட்டி கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் அவங்க ப்ரெசென்ட் பண்ணதை கேட்டு நீங்கள் உங்கள் டோனில் ப்ரெசென்ட் பண்ணும்போது, மேல் வாய்ஸில் ப்ரெசென்ட் பண்ணும்போது அந்த பாட்டை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு ஐடியா வரும் அதில். ஸோ அப்படி பாடி வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உங்கள் கல்ச்சர், வோக்கல் கல்ச்சர் வந்து வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்னு. அது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக. அது மாதிரி நான் எப்பவுமே ஃபீமேல் சிங்கர்ஸ் சொல்லுவேன், வேறு எந்த ஃபீமேல் சிங்கர் சாங்ஸையும் ட்ரை பண்ணாதீங்க, மேல் சிங்கர் சாங்ஸை ட்ரை பண்ணுங்கள். அப்போது உங்கள் வாய்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். சூப்பர். உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? காலேஜ் தான். ஃபர்ஸ்ட் அது பாடும்போது எப்படி இருந்துச்சு அந்த மைக்கை பிடிச்சி? காலேஜ் ஸ்டேஜ் தான். இல்லை அது பெரிய, ஏன்னா எங்கள் காலேஜ், நான் படித்த காலேஜில் வந்து எங்களுக்கு அவங்க நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அது மாதிரி. ஸோ அங்கே சென்ட்ரல் ஹால்னு ஒன்று உண்டு, எப்போவுமே அங்கே தான் இருப்போம். எப்போ பார்த்தாலும் ஆர்கெஸ்ட்ரா வச்சு அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்போம். அதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். வெளியில் பாட ஆரம்பிச்சதுங்கிறது வந்து ஆஃப்டர் 90s தான். காலேஜ் முடிச்சு வந்ததுக்கப்புறம் 90s தான் வெளியில் கொஞ்சம் கச்சேரிலாம் ஸ்லோவாக போக ஆரம்பித்தேன். ஒன் பை ஒன்னா. அது கிட்டத்தட்ட ஒரு சூடு பிடிக்கிறதுக்கு ஒரு 2 வருஷம் ஆச்சு ஆக்சுவலாக வெளியில் போய் பாட ஆரம்பிச்சு. மற்ற ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது காலேஜில் வந்ததுனால பயமெல்லாம் இல்லை எங்களுக்கு ஆக்சுவலாக. பயமெல்லாம் போயிடுது. ஓகே. ஸோ நீங்கள் வந்து 13 இயர்ஸ் வந்து எம்எஸ்வி சார் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. பட் ஃபர்ஸ்ட் எம்எஸ்வி சாரை வந்து மீட் பண்ணி அவரோட அந்த டீமில் ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எப்படி கிடச்சிது? இல்லை, நான் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணணும்னு நினச்சே போகலை ஆக்சுவலாக. நான் வந்து அவர்கிட்ட ஆனால் ஊருக்கு வந்த டைம் யாரை பார்க்கலாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னு இது பண்ணும்போது
எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஐடியா கொடுத்துருந்தார் ஊரில், நீ எம்எஸ்வி சாரை போய் பாரு. ஏன்னா இப்போ ராஜா சார் வந்து பீக்கில் இருக்கார் அப்போது. ஸோ அவரெல்லாம் போய் பார்க்க முடியுமாங்கிறது தெரியாது, எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கலாம் தெரியாது. ஸோ எம்எஸ்வி சாரை போய் பாருனாங்க. ஆல்ரெடி அவர்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் இருக்கார். ஸோ அவர்கிட்ட கேட்டு தான் நம்பர் வாங்கியிருந்தேன், எம்எஸ்வி சாரோட நம்பரை. ஸோ ஏன்னா எனக்கு அவர் எப்படி தெரியும்னா, எம்எஸ்வி சார்கிட்ட ஒருத்தர் அசிஸ்டண்ட்டாக இருக்கார், அவர் பேர் வீரராகவன் சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த வீரராகவன் ஒரு வாட்டி எங்கேயோ அண்ணாமலை மட்டத்தில் எங்கேயோ தனியாக கச்சேரி பண்ணுறாரு. ஸோ அங்கே போய் பார்த்து நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு எம்எஸ்வி சார் நம்பர் கிடைக்குமான்னு நம்பர் கொடுத்தாரு, லேண்ட் நம்பர் தான் கொடுத்தாரு. ஸோ நான் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சிற்பின்னு ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காரு, அவர்கிட்ட வந்து ஒரு சாங் பாடியிருந்தேன், ஒரு ஃபிலிம் அப்போ தான் வந்த புதுசில் பாடியிருந்தேன், ஜமீன் கோட்டைன்னு ஒரு படம். ஸோ அந்த சாங்கை எடுத்துகிட்டு போய் அவருக்கு கேசட் கொடுத்து அவரை பார்க்குறதுக்காக போய் பார்த்து, ஒரு ஈவினிங் டைமாக இருக்கும், காலையில் ஃபோன் பண்ணேன், பட் காலையில் ஒரு ஏதோ கம்போசிங் போயிட்டார் அப்படின்ட்டாங்க. ஸோ ஈவினிங் அவர் வரதுக்கு எப்படியும் ஒரு, அவங்க வீட்டில் சொன்னாங்க 5 மணிக்கு வந்துடுவார், நீங்கள் வந்து ஒரு 4 மணிக்கெலாம் வந்துருங்க அப்படின்னாங்க. 4 மணிக்கு போனால் அவர் 6 மணிக்கு தான் வந்தார். 2 hours நான் வெயிட் பண்ணேன். அப்போ அது பழைய வீடு, டெமாலிஷ் கூட பண்ணலை, பழைய வீடு அது ஆக்சுவலாக. ஸோ அங்கே இருந்தேன். அவர் வந்த உடனே நேராக வந்தார், உள்ளே வந்து இப்படி என்னை பார்த்துட்டு, ஆனால் அதுக்கு முன்னாடி என்னென்னா காலையில் அவருக்கு நான் ஒரு அன்னைக்கு எனக்கு இவரை பற்றி தெரியாது, ஏன்னா இவர் எப்படி எத்தனை மணிக்கு எழுந்திருப்பார், இவருக்கு எப்படி ஃபோன் பண்ணிட்டேன். 5 மணிக்கெலாம் அவருக்கு ஃபோன் பண்ணிட்டேன் அவர் வீட்டுக்கு. ஃபோன் பண்ணோடனே நான் நினச்சேன் வேறு யாராவது எடுப்பாங்க போட்டுருக்கு, எடுத்துகிட்டு அவர்கிட்ட கொடுப்பாங்கன்னா, அவரே எடுத்துட்டார் ஃபோனை. எடுத்துகிட்டு ஹலோ அப்படின்னு, நான் ஹலோ அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டது. உடனே சார் இந்த மாதிரி என் பேர் அனந்த், சத்தமாக பேசுங்க அப்படின்னாரு. உடனே என் பேர் அனந்த நாராயணன் சார். உடனே என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னாரு. உடனே நான் வந்து சிங்கர், அதை சொல்கிற டைமாக இது அப்படின்னு பட்டுன்னு ஃபோனை வச்சுட்டாரு. 10 மணிக்கு மேலே கூப்பிடுங்க அப்படின்னு வச்சுட்டார் ஃபோனை. சரி ஓகே. அப்புறம் 10 கால் ஃபோன் பண்ண தான் இந்த மாதிரி போயிட்டாருன்னு சொன்னாங்க. அப்புறம் சாயங்காலம் வந்து இப்படி நான் அப்படியே நின்றுட்டே இருந்தேன். அப்படி பார்த்துட்டு காலைல 5 மணிக்கு ஃபோன் பண்ணுவது தானே நீங்கள் அப்படின்னாரு. அது எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரில. உடனே அந்த டயத்துலாம் ஃபோன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வந்தார். அப்புறம் உள்ளே போயிட்டார். உள்ளே ஒரு செப்பல் போட்டு வருவார், செப்பல் நார்மல் செப்பல் கட்டிட்டு காலெல்லாம் கழுவிட்டு ஹவாய் செப்பல் போட்டு தான் வீட்டுக்குள்ளே போவார். அது ஒரு ஸ்டைல். அது எனக்கு அப்போ தான் அன்றைக்கி தான் பார்க்குறேன். இப்படி போயிட்டார் ரூம்குள்ளே போயிட்டு திருப்பி போயிட்டு ஒரு 2 minutes வந்தார். என்னை பார்க்க தானே வந்தீங்க, பார்க்க வந்துட்டு வெளியிலே நின்று என்ன அர்த்தம் அப்படின்னாரு. இல்லை சார் நீங்கள் கூப்பிட முடி வருது, நான் உங்களை பார்த்துட்டு தானே போனேன், உள்ளே வர வேண்டி தானே அப்படின்ட்டு. இது என்ன இது எடா ஊடமாக இருக்குது, இது அவர் வான்னு சொல்லாமல் நான் எப்படி உள்ளே போகிறது தயக்கம். அப்புறம் போயாச்சு. போன உடனே எல்லாம் சொன்னேன், இந்த மாதிரி எந்த ஊர் நீங்கள் எல்லாம் கேட்டார். நான் டியூட்டுக்குறேன் சார், இப்போ வந்து இங்கே தான் வந்து 1 வருஷம் தான் ஆச்சு தான். ஓ 1 வருஷம் தான் ஆச்சா? உடனே என்ன பாடிருக்கீங்களா? அதாவது நான் சிற்பின்னு ஒரு மியூசிக் டைரக்டருக்கு பாடியிருக்கேன். உடனே அப்படின்னாரு. சிற்பின்னு ஒரு மியூசிக் டைரக்டருக்கு பாடியிருக்கேன். இது என்னது அப்படின்னாரு. கேசட்னு. ஓ இது இப்போ நான் என்ன பண்ணுவோம், இதை கேட்கணுமா அப்படின்னாரு. டைம் கிடைக்கும்போது கேட்கணும். சரி கொடுத்துட்டு போங்க, நான் கேட்குறேன் அப்படின்னு வாங்கி வச்சுட்டாரு. அப்புறம் ஒரு வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு. பார்த்தானா வந்து நான் கேட்டேன், இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் நல்லா ஸ்ருதியெல்லாம் பிடிச்சி பாடணும் அப்படின்னாரு. சரி சார் அப்படின்ட்டு விட்டேன். அப்புறம் உங்கள் நம்பர் கொடுத்துட்டு போங்க, நான் டைம் வரும்போது சொல்கிறேன் அப்படின்ட்டார். சரி சந்துருன்னு அவர் அவர்கிட்ட நம்பர் கொடுத்துட்டேன். ஸோ ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் ப்ரைவேட் கம்பெனி, மைடெக்னு ஒரு கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து சரி வந்துட்டு சும்மா இருக்க வேணாம் அப்படின்ட்டு டைம் பீங் ஏதோ ஒரு ஜாப் தேடிக்கலான்னு அப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ ஒரு நாளைக்கு அந்த கம்பெனியுடைய லேண்ட் நம்பர், அப்போல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது, மொபைல் ஃபோன்லாம் கிடையாது, பேஜர் தான் இருக்கும். ஸோ பேஜர்னால் மெசேஜ் மட்டும்தான் அனுப்ப முடியும். அதில் நாங்கள் தான் அங்கே வெளியிலேருந்து எங்கேயோ பேசணும். சரின்னு இவர் வந்து எனக்கு அந்த சந்துருன்ற எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாரு. சார் உங்களுக்கு யாரும் எம்எஸ்வி பார்ட்டி சந்துருன்னு யாரோ ஃபோன் பண்ணுறாங்கன்னு எங்கள் ஆஃபீஸ் பாய். ஹலோ நான் சந்துருன்னு பேசுகிறேன், நீங்கள் வந்து நாளைக்கு ஜாய் ஸ்டூடியோ, அப்போ ஜாய் ஸ்டூடியோன்னு ஒன்று இருந்தது எங்கன்னா நம்ம இதில் ஃபைலைட்ஸில் அங்கே ஒரு ஸ்டூடியோ இருந்தது, ஜாய் ஸ்டூடியோன்ட்டு. ஸோ இப்போ அந்த இடமெல்லாம் இல்லை, அதெல்லாம் வேறு ஏதாவது பெரிய மால் மாதிரி ஆக்கிட்டாங்க அதெல்லாம். ஸோ அவர் சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு காலையில் அங்கே வந்திருக்க 9 மணிக்கு ரீ ரெக்கார்டிங் அப்படின்னாரு. எனக்கு புரியல, ரீ ரெக்கார்டிங் எதுக்கு நம்மளை கூப்பிடணும், அவர் வந்து கூப்பிட்டா சாங் ரெக்கார்டிங் தான் கூப்பிடணுன்னு. நல்லா தெரியுமா ரீ ரெக்கார்டிங் தான். நான் ஆமாம் ரீ ரெக்கார்டிங் தான் கூப்பிட்டார், வந்துருங்க அப்படின்னு ஃபோனை வச்சுட்டார் அவர். எனக்கு ஒன்றும் புரியல, இது என்னடா இது ரீ ரெக்கார்டிங் எதுக்கு நம்மளை கூப்பிட போகிறாரு, கூப்பிட்டா சாங் ரெக்கார்டிங் தான் கூப்பிடணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இவர் ஏதாவது சொதப்புறாரா, சொல்ல தெரியாமல் சொல்லிட்டாரா, எனக்கு ஒன்றும் புரியல. சரி ஓகே எதுக்கும் போயிடுவோம், திடீர்னு போகாமல் விட்டால் தப்பாக போயிடுமே அப்படின்ட்டு லீவெல்லாம் போட்டு போயிட்டேன். நான் லீவெல்லாம் போட்டு போனால் காலையில் போகிறேன், ஒரு 9 மணிக்கு போயிட்டு அந்த சந்துருங்கிறவர் அப்படியே நின்றுட்டுருக்கார், பரிதாபமாக இருப்பார். பார்த்தா அப்படியே நிற்கிறார். குட் மார்னிங் அப்படின்னேன். உடனே இப்படி பார்த்தாரு கொஞ்ச நேரம், அப்படி பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி இருந்தார். குட் மார்னிங்க அப்படின்னு திருப்பி உடனே வாங்க அப்படின்னாரு. சொல்லிட்டு என்ன விஷயமா வந்தீங்க, அண்ணனை பார்க்க வந்தீங்களா அப்படின்னாரு. அண்ணனை நீங்கள் தாங்க ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க, நீங்கள் ரீ ரெக்கார்டிங் இருக்குன்னு சொன்னீங்களே அப்படின்னு அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்தாரு. உடனே ஒரு பாக்கெட்லேருந்து ஒரு டைரி எடுத்து இப்படியே விறுவிறுன்னு பரட்டினார். எங்கேயோ ஒரு ஓரமாக என் நம்பர் எழுதி வச்சிருக்காரு, அது கூட கரெக்டாக நோட் பண்ணி வைக்கல. இந்த நம்பர் உங்கள் நம்பரா அப்படின்னாரு. ஆமாண்ணே. ஐயோ அவர் எனக்கு வீணைக்கு ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னார், நான் மறந்து போய் உங்களுக்கு பண்ணிட்டேன் அப்படின்ட்டாரு. எனக்கு ஒன்றுமே புரியல, இது என்னடா இது சொதப்புறா, ஆரம்பமே சொதப்பலாக இருக்குது இவர்கிட்ட அப்படின்ட்டு
சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் ஒன்றும் சொல்லலை, அப்படியே பேசாமல் இருந்தேன். உடனே என்கிட்ட இப்போ அவருக்கு உங்களுக்கு யாராவது வீணா பிளேயர் நம்பர் தெரியுமா? ஐயோ என்னை கூப்பிட்டுட்டு என்கிட்ட வீணா பிளேயர் நம்பர் தெரியுமானா, நானே ஊருக்கு வந்த புதுசு அப்போ தேவின்னு புண்ணியா தெரியுமா, புண்ணியா ஸ்ரீனிவாஸ்னு, அவங்களோட நம்பர் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க காஸ்பல் ஆல்பம்லாம் வாசிக்க வருவாங்க, சும்மா எதேச்சியாக வாங்கி வச்சுருந்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிளேயர் இருக்காங்க, அவங்க ராஜா சார்கிட்ட பிஸியாக இருக்கிறவங்க, அவங்க நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்டார். இப்போ இவங்களுக்கு ரெகுலராக ராஜேஷ் வைத்தியம் வாசிப்பார் போல் இருக்கு. அவருக்கு ஃபோன் பண்ணால் அவர் ஊரில் இல்லை, அவர் ஏதோ ஊருக்கு போயிட்டாருன்ட்டாங்க. அப்புறம் இல்லை அதோட காமெடி என்னென்னா, அன்றைக்கி ஃபோன் பண்ணி இன்றைக்கி ஒரு ரெக்கார்டிங் இருக்குது, இன்றைக்கி வர முடியுமான்னு. அவருக்கு இன்றைக்கி திருச்சியில் ஷோ இருக்குது, சாயங்காலம் ஈவினிங் ஷோ, நேற்று நைட்டே கிளம்பி போயிட்டார். அப்போ இப்போ வர முடியாதா அப்படின்னு கேட்டார் அவர். அது அங்கேயே எனக்கு காமெடி, சிரிச்சிட்டேன் அவரை பார்த்து. அவங்க ஈவினிங் ஷோ திருச்சியில் ஷோ இருக்குன்னா இப்போ வர முடியாதான்னு கேட்டார் அவர். ஒன்றும் சொல்லலை, அப்படியே பேசாமல் சிரிச்சிட்டே இருந்தேன் அவரை பார்த்து. அப்புறம் வந்துட்டு எனக்கு அவங்க நம்பர் கொடுப்பீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் ஃபோன் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள், ஏன்னா நான் அவங்க நம்பர் வாங்கி வச்சுருக்கேன், அவங்களுக்கு என்ன தெரியாது, என்ன யாரும் தெரியாது, நானே ஊருக்கு புதுசு, நான் சும்மா ஒரு அவசரத்துக்கு ஏதாவது பிளேயர்ஸ் நம்பர்லாம் இருக்கட்டும்னு வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு. சரி நான் என்ன பண்ணார், ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு 10:30 மணிக்கு ராஜா சார் மிக்சிங் இருக்குது, 1/2 மணி நேரம் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு தான் வர முடியும், லேட்டானா கூட வர சொல்லுங்கள், ஏன்னா பிளேயர் இல்லாமல் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அவருக்கு. அது நான் எதுக்கு போனேன் அங்கே, நான் சொல்லி கொடுக்குறேன். சொல்லி கொடுத்த உடனே சரி நீங்கள் வந்துருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார். ஒன்றும் இல்லை நீங்கள் போயிடாதீங்க, அவங்க வந்த பிறகு நீங்கள் போங்கன்றார் என்கிட்ட. இதுக்கு நல்ல எம்எஸ்வி சார் வந்துட்டார். எம்எஸ்வி சார் வந்து காரில் வந்து இறங்குறாரு, வந்து இப்படியே பார்த்துட்டு வராரு. ஆர்கெஸ்ட்ரா என்ன எல்லாம் வந்தாச்சா அப்படின்னு கேட்டுன்னு வராரு. உடனே இவரில் எல்லாம் வந்துட்டாங்க, வீணா வந்துட்டுருக்காங்க அப்படின்னாரு. உடனே வீணா செகண்ட் எபிசோட, அப்போ எபிசோடாக ஆர்ஆர் பண்ணுறாரு. செகண்ட் எபிசோடில் வந்தால் போகிறோம், ஒரு 12 மணிக்கு மேலே கூட வீணா வரலாம், இப்போ அவசரம் இல்லை, ஃபஸ்ட் எபிசோடில் வேலை இல்லை அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் தப்பிச்சிங்க இப்போ அப்படின்னு. உடனே வந்து என்ன இப்படி பார்த்தாரு, நீங்கள் என்ன இங்கே அப்படின்னாரு. நான் எப்படி சொல்ல முடியும், என்ன இவர் கூப்பிட்டாரு, வீணைக்கு சொல்கிறது போல எனக்கு சொல்லிட்டாரு, மாட்டி விட்டுற மாதிரி ஆகிடும்ல. உடனே நான் சொன்னேன், இல்லை சார் இங்கே ரெக்கார்டிங்லாம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன், நான் எனக்கெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை, நல்லா இவர்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன், அப்போ இவர் தான் எனக்கு இன்றைக்கி நடக்குது வர சொன்னார். ஓஹோ நீங்கள் ரெக்கார்டிங்லாம் பார்ப்பீங்களா அப்படின்னாரு. என்னை பார்த்து ஒன்றும் சொல்லலை, அப்படியே பேசாமல் இருந்தேன். உடனே சரி உள்ளே வாங்க, டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்க்கணும். சரி சார் அப்படின்ட்டு போயிட்டேன் உள்ளே. நான் உள்ளே போயாச்சு, இவர் வழியில் நிற்கிறாரு பாவம். அப்போ ஒரு 11:30 இருக்கும், 11:30க்கு அந்த வீணை எடுத்து தானே வருவாங்க என்கிட்ட. அவங்க எப்படி இருப்பாங்க எங்கள் வீணையை தூக்கின்னு வருவாங்க, அவங்க தான் பிளேயருங்க அப்படின்ட்டு பார்த்து உள்ளே கூட்டின்னு வந்துட்டார். கூட்டின்னு வந்தோடனே அவருக்கு பாவம் எப்படி பார்த்தாரு, இவங்க அப்படின்றாரு. உடனே நமக்கு ரெகுலராக வாசிக்கிறவங்க வந்து இல்லைங்க, அதுக்காக நீ யாரை வேணாலும் சொல்லிடுவியா அப்படின்னாரு. உடனே இல்லைங்க ராஜா ஆட்டெல்லாம் வாசிக்கிறேன் அப்படின்னாரு. சரி பார்க்கலாம் அப்படின்னா நோட்ஸ் கொடுத்தாரு. அவங்க 2-3 பீட் கொடுத்தாரு, டக்குன்னு எழுதி வாசிட்டாங்க அவங்க. குட் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வாங்கி வச்சுக்குவோம், நமக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக சொல்லிக்கலாம் அப்படின்ட்டார். அது முடிஞ்ச மத்தியானம் ஆச்சு, அப்படியே போச்சு. மத்தியானம் வரைக்கும் நான் உட்காந்து பார்த்துட்டு சரி ஓகே எனக்கு ஒன்றும் இல்லை, அப்படியே இவர் லஞ்ச் விட்டாங்க. நான் சரி இதுக்கு மேலே நம்ம இருக்க வேண்டாம், கிளம்பிடலாம், நமக்கு ஒன்றும் வந்ததில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நான் இப்படி எவ்வளோ நேரம் ரீகார்டிங் வந்து பார்த்துட்டு இருக்கிறது. அப்படி கிளம்பியாச்சு நான். நீ அவர்கிட்ட சொல்லிட்டு போ அப்படின்றாரு அவர் சாப்பிட போயிட்டார். எம்எஸ்வி சார் சாப்பாடு எடுத்து சாப்பிட போயிட்டார். சரி நான் பக்கத்தில் போய் ஹோட்டலில் ஏதாவது சாப்பிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வந்து, இல்லை போகும்போது சொல்லிட்டு போயிடுங்க, சொல்லாமல் போயிடாதீங்க அப்படின்னாரு. ஏன்னா உங்களை பார்த்துருக்காருல. சரி அப்படின்ட்டு நான் போய் சாப்பிட்டு வந்த உடனே அப்படியே விளாத்திட்டு இருந்தார் எங்கேயும். உடனே சரி நான் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் இப்படி வாங்க அப்படின்னாரு. என்ன மத்தியானம் போகணுமா அப்படின்னாரு. அப்படிலாம் இல்லை சார், நான் சும்மா வந்தேன், பார்க்கலன்னு வந்தேன், நான் இப்போ கிளம்ப போகிறேன் அப்படின்னேன். உடனே கட்டாயம் போகணுமோ மத்தியானம் அப்படின்னாரு. அப்படி இல்லை சார், இப்போ எங்கே வேலை பார்க்குறீங்களா அப்படின்னாரு. அவன் வேலை பார்க்குறேன் சார், இன்றைக்கி லீவு போட்டு தான் வந்தேன். ஓ லீவு போட்டிருக்கீங்களா, மத்தியானம் போகணுமா, மத்தியானம் போக வேண்டாம், பட் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு தானே போக போகிறீங்க, இருங்க அப்படின்னாரு. என்னடா இருங்கன்றாருன்னு பார்த்தா சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு பிட் சாங் மாதிரி ஒன்று பாட கொடுத்தாரு, ஒரு பேராகிராஃப் மாதிரி பாடியாச்சு. பாடின உடனே அது ஓகே ஆகிடுது. அன்றைக்கே ஓகே ஆன உடனே நேராக சந்துரு என்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி வீரராகவன் ஒரு பையன் இருந்தான், இப்போ இல்லை, இந்த இடம் எம்டி. நான் கேட்டேன், இந்த வீரராகவன் ஒருத்தர் இருப்பான் அவங்க இல்லையா? இல்லை கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு, அவன் வெளியில் போயிட்டான் அவரை விட்டு, அதனால் இப்போ இந்த இடம் எம்டியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் நல்ல நேரம் நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் வந்துடுறீங்களா வந்துடுறீங்களான்னு நீங்கள் என்ன கேட்டால் நான் அவர் தாங்க சொல்லணும் அதை அப்படின்னு. உடனே சரி நான் கேட்குறேன் அப்படின்ட்டாரு. நான் ஒன்றும் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணலாம் வரல, இல்லை நான் கேட்குற மாதிரி கேட்குறேன் அப்படின்ட்டாரு. சரி ஓகே அப்படின்ட்டு நம்மகிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணட்டுமான்னு கேட்குறாரு. அவர் முதல்ல என்கிட்ட என்ன சொன்னார், நான் கேட்குற மாதிரி கேட்குறேன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணலாமான்னு கேட்குறேன். ஒன்று அசிஸ்டண்ட்டாவா, நோட்ஸ்லாம் எழுத தெரியுமா? நான் எழுதுனாங்க. எப்படி தெரியும் அப்படின்னாரு.
நான் செல்ஃபாக கற்றுக்கிட்டேன் உடனே. கம்போஸ் பண்ணும்போது உடனே கூடவே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாரு. பாடுற ஸ்பீடுக்கே ஃபாலோ பண்ணுவேங்க அப்படின்னு. எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னாரு. இல்லை நான் கற்றுக்கிட்டேங்க. யார் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா, நானாக கற்றுக்கிட்டேன் அப்படி. நமக்கு எப்போ அடுத்த கம்போசிங் அப்படின்னாரு. அடுத்த வாரம் அப்படின்னாரு. சொல்லி வை பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டாரு. நான் சொன்னேன், ஏங்க நான் உங்கள்கிட்ட நான் வந்து கம்போசிங் அசிஸ்டண்ட்டை ஜாயின் பண்ணேன்னு உங்கள்கிட்ட எப்போங்க சொன்னேன்? நீங்கள் அவர்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்கிறேன் தானே என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னேன். இல்லை நானாக சொன்னேன்னா உனக்கு யார் எப்படிப்பட்டவங்க, உனக்கு மியூசிக் உனக்கு சம்மந்தமே இல்லை, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், அவங்க நல்லா ஃபாலோ பண்ணுவாங்களா, உங்களுக்கு மியூசிக் தெரியுமான்னு உனக்கு எதாவது தெரியுமான்னு என்ன கேட்பாரு. அவர் மாட்டி கூடாதான் அப்படின்னு என்ன கேட்டார்னா நான் பதில் சொல்லணும்ல. அது அப்போ நான் தான் பலியிடாவா அதுக்கு அப்படின்னு உடனே. இல்லை இப்போ நீங்கள் கேட்ட உடனே உங்களை ஓகே சொல்லிட்டார்ல உடனே 1000 கேள்வி கேட்டு தாங்க ஓகே சொன்னார் அப்படின்னு. ஸோ அடுத்த கம்போசிங் போனேன். அதுலேருந்து அப்படியே பிக்கப் ஆகிடுது. ஸோ எம்எஸ்வி சார் கூட நீங்கள் இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அவரோட சாங் ஏதாச்சும் ஒன்று? நிறைய சாங். என்ன சாங் பாடலாம்? எது வேணாலும் எது வேணால் பாடலாம். எதற்கும் ஒரு காலம் உண்டு பொறுத்திருமகளே, எதற்கும் ஒரு காலம் உண்டு பொறுத்திருமகளே, இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திருமகளே, இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திருமகளே. ஓகே. ஸோ நீங்கள் வந்து எம்எஸ்வி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்களே, ஆமாம். அவரோட க்ரியேட்டிவிட்டி, அவரோட ஆன் ஸ்பாட் அந்த நிறைய வந்து அங்கே ஸ்பாட்டில் உட்காந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நோட்ஸ் எழுதுறதெல்லாம் நிறைய வந்து அவர் பண்ணுவாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதை பற்றி அவரோட ஒர்க் பற்றி சொல்லுங்கள் சார், எப்படி இருக்கும்? இல்லை அவர் ஒர்க்கு வந்து அவரை ஃபாலோ பண்ணணும்னா முதல்ல வந்து நமக்கு ரொம்ப பொறுமை வேணும். பொறுமை வேணும்னா எந்த நிமிஷம் வேணாலும் உன்னை போன்றுவார் அவர். நீ இருக்க வேண்டாம் போன்னு சொல்கிற லெவலில் தான் அது இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து எனக்கு இவர் இதுதான் அப்படின்னு அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 2 வருஷம் ஆச்சு அவர்கிட்ட ஜாயின் பண்ணலேருந்து. ஏன்னா இப்போ நாமளாக என்ன பண்ணுவோன்னா ஏதாவது மாற்றுவாங்க, கம்போஸ் பண்ணும்போது மாற்றுறதையே வேலையாக வச்சுட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஒரு பல்லவி வந்து ஒரு கேசட்டில் பாடுறாரு அப்படின்னாக்கா அவர் எழுதலாம் டைம் கொடுக்க மாட்டார். பாடிட்டு போயிட்டே இருப்பார் ஒரு பாட்டில். லிரிக்ஸை வச்ச உடனே பொட்டியில் கை வைப்பார். பொட்டியில் கை வச்சாருன்னா பார்த்த உடனே இங்கே என்ன தோணுதோ அதை வாய் பாடும், கை வாசிக்கும். அப்படியே வாசிக்கிறது பாடுறது லிரிக்ஸை பார்க்குறது எல்லாம் சைமல்டேனியஸாக. முன்னாடியே ஒரு நாள் முன்னாடி உட்காந்து என்ன டியூன் போடலாம் அந்த மாதிரி இல்லவே இல்லையா? அவருக்கு அங்கேயே அப்படியே வரும், அப்படியே அருவி மாதிரி கொட்டும். அது ஒரு பயங்கர ஒரு ஸ்பான்டேனியஸ் ஃப்ளோ அது ஆக்சுவலாக. ஸோ இது என்னென்னா எனக்கு இது வந்து செட் ஆகிறதுக்கு இவர் இப்படி தான் அப்படின்னு ஒன்று புரியணும்ல. இப்போ அதாவது நாம் வந்து ஃபஸ்ட் ஒரு ஆளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இவரோட இதுவே இப்போ மெத்தடே இது தான். இவர் வந்து சும்மா உட்காந்து ஒரு பாடிட்டு நமக்கு எழுத டைம் கொடுக்குறது அதெல்லாம் கிடையாது. அவர் போயிட்டே இருப்பார். நம்ம அவர் போக்கில் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ 1 மாற்றி எழுதலாம், 2 மாற்றி எழுதலாம். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு இது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு ரெக்கார்டிங்கில் எனக்கு ஒரு சின்ன ஒரு தியாகுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து கிட்டார்ஸ் அவர் தான் கண்டக்ட் பண்ணுவார் ஆக்சுவலாக. நான் அவர்கிட்ட ஒரு நாள் சொன்னேன், இந்த மாதிரி 1 மாற்றினா பரவாயில்ல, 2 மாற்றினா பரவாயில்ல, மாற்றிட்டே இருக்காரு. எவ்வளோ தான் நான் உட்காந்து ஒரு லிரிக்குக்கும் அடுத்த லிரிக்குக்கும் நான் எவ்வளோ கேப் விடணும்னு எனக்கு தெரியல. ஒரு வரிக்கும் அடுத்த வரைக்கும். இப்போ ஒரு பல்லவி மட்டுமே நான் ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதி ஆகணும். நான் ஒரு 6 லைன் வருதுன்னா ஃபர்ஸ்ட் லைன் ஒரு 4 சேஞ்ச் எழுதுறதுக்கு விட்டுட்டு செகண்ட் லைன் அப்படி தான். இவர் 4 சேஞ்ச் விட்டால் பரவாயில்ல, ஒரு நிமிஷம் அது ஒரு சேஞ்சிலேயே வந்து பாதியில் ஒன்று சேஞ்ச் பண்ணுவார் ஒரு லைன்லேயே. ஸோ இது மாதிரி இருக்குது. நான் எவ்வளோ தாங்க அடித்து எழுத முடியும் அப்படின்னு அதை சும்மா சொல்லிட்டு என்ன பண்ணுறது, அவர்கிட்ட அப்படி தான், அவர் இப்படி தான், அவரை நம்ம வேறு வழி இல்லை, நம்ம அவர் போக்கு தான் போய் ஆகணும், இது மாதிரி சொல்லிட்டு இருக்காரு என்கிட்ட. கரெக்டாக அது கேட்டு பின்னாடி வந்துட்டார் அவர். என்ன கம்ப்ளைண்ட்டிங்க அப்படின்னாரு. உடனே நான் சொல்கிறது ரொம்ப ஸ்லோ வாய்ஸில் சொல்கிறேன், அவர் எப்படி சொல்லியிருப்பாருன்னு யோசிச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னேன். என்ன கஷ்டம் உனக்கு அப்படின்னு தோளில் கையை போட்டு கொண்டு போயிட்டார். என்ன தனியாக கொண்டு போயிட்டு, உனக்கு ஏதாவது பிரச்சனை என்ன கஷ்டம்னாலும் நீ என்கிட்ட தான் சொல்லணும், இங்கே இருக்கிறவங்கள்ட்ட யார்கிட்ட போய்லாம் சொல்லக்கூடாது. நீ என்கிட்ட தானே அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குற, பக்கத்தில் உள்ளவங்க யார்கிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்னா. அப்படி சொல்லலைங்க சார், இல்லை என்கிட்ட தான் சொல்லணும் எதுவானாலும் அப்படின்ட்டாரு. சரி ஓகே. இப்போ நான் எதுக்காக மாற்றிட்டே இருக்கேன், ஏன் நான் மாற்றுறேன், இவ்வளோ மாற்றுறேன், இன்னும் பெஸ்ட்டாக ஏதாவது இந்த சாங்கில் வராதா, இன்னும் பெஸ்ட்டாக வராதாங்கிறதுக்காக தான் நான் ஒரு பாட்டை திரும்ப பாடி ஷேப் பண்ணுறது காரணம் இன்னும் அந்த சாங் பெட்டராக வராதா, இன்னும் பெட்டராக வராதான்னு பார்க்குறேன். இது இங்கே மாற்றினா பரவாயில்ல, அங்கே போய் ஆர்கெஸ்ட்ராவோட செட் பண்ணும்போது அப்பவும் மாறிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சு நான் ட்ராக் பாடும்போது ஒரு 3-4 மானிட்டர் பார்க்கும்போது அதுலேயும் கொஞ்சம் ஷேப் பண்ணி விட்டு ஃபைனலாக இதுதான் ட்ராக்னு எடுத்து முடிச்சதுக்கப்புறம் சிங்கர்ஸ் வந்து பாட்டு சொல்லிக்கும்போது அப்பவும் மாறும், அங்கேயும் சேஞ்ச் இருக்கும். அவ்வளோ சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பார் அவர். ஸோ இது பெட்டராக வராதாங்கிறதுக்காக தான் நான் வந்து அவ்வளோ இது பண்ணுறேன். நீ கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடாது, நீ அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்னாரு என்கிட்ட.
நான் அன்னைக்கு முடிவெடுத்தேன், இந்த மனுஷன் இவ்வளவு வயசுக்கு இவ்வளவு ஒரு ராட்சசம் மாதிரி ஒர்க் பண்ணுறாரு. அப்போ இவர் வயசுக்கு இவர் இப்படி இப்போ உழைக்கிறாருன்னா அவருடைய சின்ன வயசில் நம்ம வயசில் அவர் எப்படி இருந்திருப்பார்? நம்ம அதில் ஒரு கால்வாசி கூட இல்லையே. அன்னைக்கு முடிவெடுத்தேன், இல்லை இது நம்ம இந்த இடத்துல இருந்து நம்மளை யாருன்னு நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். அன்னைக்கு எடுத்த முடிவில் தான், அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் நான் எழுதுறேங்கிறதுக்கு நான் என்ன தயார் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாலும் அவர் பாடும்போதே எழுதுவேன், இடுன்னு இரு கேட்டுட்டு எழுதுனேன். இல்லை நீங்கள் பாடுங்க நான் எழுதிக்கிறேன் அவர்கிட்ட. ஏன்னா பாடி முடித்த உடனே நம்மளை உடனே பாடுன்னு வரல. ஓகே, அவர் பாடி முடித்த உடனே ரிப்பீட் மாதிரி பாடணும். அவரே 2 வாட்டி பாடினா எப்படி இருக்கும்? ரிப்பீட் வாய்ஸ் மாதிரி நம்ம பாடணும். அப்போ பாடும்போது எழுதாமல் எப்படி பாடுறது? கேட்டு பாடலாம் அங்கே செல்லாது. கேட்டு பாடும்போது மாற்றிட்டானா கத்த ஆரம்பிச்சிடுவார், நான் இப்படி பாடவே இல்லையே அப்படின்னு. அதனால் அவர் என்ன பாடுறாரோ அந்த நியூயான்ஸை அத்தனையும் உடனே பாடுற ஸ்பீடுக்கே எழுதி அப்படியே பாடுறது. அது நிறைய பேர் அங்கே கோரஸ் பாட வரும்போதெல்லாம் பார்த்துருக்காங்க. அவர் ஏதாவது சொல்லிட்டு இருப்பார், சொல்லும்போது பார்த்தா இங்கேயே இது மாதிரி ஓடிட்டு இருக்கு, ஓடும். அவர் சொல்லிகிட்டே இருப்பார், இப்படியே போகும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 2 ஒரு கையில பேராகிராஃப் பாடுவார், ஒரு பேராகிராஃபையும் கிடக்கிட்டு அவர் பாடுற ஸ்பீடில் எழுதிட்டு பாடு அப்படின்னு ஃபுல்லி பாடிடுவேன். அப்போ அந்த நொட்டேஷன் நாலேஜ்லாம் எப்படி சார் உங்களுக்கு? நொட்டேஷன் நாலேஜ் நம்ம எழுதுறது தானே, நமக்கு அவங்க பாட அந்த மேலே எழுதிக்கிறது, பார் போட்டு எழுதுறது தானே. பார் போட்டு எழுதாட்டா கூட எனக்கு நான் அந்தந்த லைன் மேலே அந்தந்த வார்த்தை மேலே எழுதிடுவேன். இதுதானே எனக்கு புரியும், நான் எழுதுறது எனக்கு புரியும்ல. அதனால் அந்த ஸ்பீடுக்கு நம்ம தயாராகணும். இது எப்படின்னா சொல்லி கொடுத்துலாம் வராது ஆக்சுவலாக. இது யாருக்கும் சொல்லி தரவும் முடியாது, சொல்லி கொடுத்து வர்றதும் கிடையாது ஆக்சுவலாக. இது நம்மளா தயாராகணும் அதுக்கு. ஓகே சார். ஸோ இப்போ நீங்கள் சிற்பி சார்கிட்ட பாடினேன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் அதை வச்சு MSV சார்கிட்ட காட்டி அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி அந்த ஜேர்னி போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் பிரேக் த்ரூ அப்படின்னு ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கும்ல, அந்த பிரேக் த்ரூ கிடச்சது எந்த சாங்கில்? அதான் 2009 வேட்டைக்காரன் படத்தில் புலி உருமுது சாங். ஸோ அப்போ தான் எல்லாருக்கும் டெமோ கொடுத்துட்டு இருந்த டைம். டெமோ இப்போ மியூசிக் டேரக்டர்ஸ்லாம் பார்த்து எல்லாருக்கும் டெமோ கொடுப்போம். அப்போலாம் டெமோ CD பண்ணி நம்ம ரஃபாக ஏதாவது ஒன்று பாடி டெமோ கொடுப்போம். ஒரு நாளைக்கு நான் அந்த சினிமா டைரக்டரியில் பார்த்து தான் விஜய் ஆண்டனியோடைய அட்ரஸ் பார்த்து ஃபோன் நம்பர் பார்த்தேன், கால் பண்ணேன். அவரே எடுத்துட்டார். சார் இந்த மாதிரி என் பேர் அனந்து. அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். பார்த்த சாரதின்னு ஒரு கம்போசர் உண்டு. ஆக்சுவலாக அவர் திருக்குறள் ஆல்பம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ நான் அவர்கிட்ட சும்மா ஒருத்தர் மூலமாக இன்ட்ரடியூஸ் ஆகி அவருக்கு ட்ராக் பாடுறதுக்கு ஆள் கேட்டாங்க, நான் போயிருந்தேன். அந்த டயத்தில் விஜய் ஆண்டனிங்கிறவர் அப்போ அவருடைய பேர் வேறு, ராஜான் பேர் ஆக்சுவலாக. அவர் ஹி வாஸ் அன் என்ஜினியர். அவர் அங்கே என்ஜினியர் ஒர்க் பண்ணுறாரு. அப்போ அவர் நான் பாடலாம் கேட்டு, உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குது சார், நானும் ஃபிலிமில் மியூசிக்காக ட்ரை பண்ணுறேன், நான் வந்தானா கண்டிப்பாக உங்களை நான் யூஸ் பண்ணுவேன், ஆனால் தெரில பை லக் நான் வரணும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தார். ஸோ எனக்கு இவருடைய ஃபோட்டோ டைரக்டரில் பார்த்தோன்னே இவர் நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு தட்டுது. அப்போ தான் நான் சொல்லிட்டு இந்த மாதிரி சார் இந்த மாதிரி நான் அந்த இன்சிடென்ட் அவருக்கு ஞாபகப்படுத்தினேன். அப்படியா சார், நான் சொல்லியிருப்பேன், எனக்கு உங்களை ஞாபகம் இல்லை. இது எப்போ நடக்கிறது? 2008 நடக்கிறது. நான் அவரை பார்த்தது 95-96 பார்த்துருக்கேன். ஓகே. ஸோ நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், எனக்கு நீங்கள் பாடின டெமோ இருந்தால் உங்களை பார்க்கணும். இல்லை வரலாம் வேண்டாம், நீங்கள் அதில் ஒரு அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸ் நீங்கள் கொரியர் பண்ணி விட்ருங்க அப்படின்ட்டாரு. நான் கொரியர் பண்ணி நெக்ஸ்ட் டே, நான் இன்றைக்கி கொரியர் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் டே ஒரு 12 o'clock 1 o'clock எனக்கு ஃபோன் பண்ணிட்டார். சார் உங்கள் கொரியர் எனக்கு கிடச்சிருச்சு, கிடைச்ச உடனே நான் கேட்டேன் சாங்கை, ரொம்ப நல்லா இருக்குது, நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்ட்டார். அது எப்போ சொல்கிறாருன்னா 2008 சொல்கிறாரு. 2009 கூப்பிட்டார் எனக்கு. ஓகே. அப்போ தான் அது ஒரு சாங் இருக்குது, நீங்கள் பாடணும். யூஸ்வலாக என்ன பண்ணுவாருன்னா, நான் நானே ட்ராக் பாடிடுவேன், கைடன்ஸ் ட்ராக் நான் பாடிடுவேன். ஆனால் டைரக்டர்ஸ்லாம் அதை கேட்டாங்கன்னா அவங்க அந்த வாய்ஸில் லாக் ஆகிடுவாங்க. ஸோ அவங்க இது வேண்டாம் சார், வேறு யாராவது பாட கூட வேண்டாம்டாமாங்க. அதனால தான் நான் யாரை பாட வைக்கணுமோ அவங்களே ஒரு வாட்டி நான் ரஃப் எடுத்து அவங்களுக்கு காமிச்சப்புறம் தான் நான் திருப்பி, அதனால் இப்போதைக்கு நான் அஷ்யூரன்ஸ் கொடுக்க முடியாது, அவங்க அதை ஓகே பண்ணுற மாதிரி நீங்கள் தான் பாடணும் அப்படின்னாரு. சரின்னு போனேன். அப்படி தான் அந்த புலி உருமுது கிளிக் ஆனது ஆக்சுவலாக. ஓகே, அந்த சாங்கை அப்படி கொஞ்சம் புலி உருமுது இடி இடிக்குது கொடி பறக்குது வேட்டக்காரன் வரத பார்த்து கொலை நடுங்குது துடி துடிக்குது நில கொலைக்குது வேட்டக்காரன் வரத பார்த்து பட்டகத்தி பளபளக்க பட்டி தொட்டி கலகலக்க பறந்து வர்றான் வேட்டக்காரன் பாமரனின் கூட்டுக்காரன் நிக்காம ஓடு 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 வர்றான் பாரு வேட்டக்காரன். இப்பயுமே அந்த லைவா அப்படியே கேட்குற மாதிரி இருக்கு. இதை கேட்டுட்டு விஜய் ஆண்டனி சார் என்ன சொன்னாரு? இல்லை, அவருக்கு என்னை பாட வைக்கணுங்கிறதுல ஒரு இதுதானே. ஸோ ஆக்சுவலாக இது ஒரு மாண்டேஜ் சாங் தான். ஆக்சுவலாக ஃபிலிமில் அங்கங்கே வரும், எங்களுக்கு அது தெரியாதப்போ நாங்கள் ஃபுல் சாங் தான் பாடினோம். நான் சொல்லும்போது என் கூட மகேஷ் விநாயகராம் கடம் விநாயகராம் அவருடைய பையன்
நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் பாடினோம் அந்த பாட்டு ஆக்சுவலாக. ஒரு லைன் அவர் ஒரு லைன் நானும் மாற்றி மாற்றி பாடினோம். அண்ட் என்ன ஆச்சுனாக்கா ஃபஸ்ட்டு சரணம் ஃபுல்லாக நாங்கள் வந்து ஒரு மாற்றி மாற்றி பாடிடுவோம். பல்லவி துண்டு பல்லவி செகண்ட் சரணத்தில் நிறைய லிரிக்ஸ் சேஞ்சஸ் இருந்தது. ஸோ செகண்ட் டைம் ஒரு கிட்டத்தட்ட 4 சிட்டிங் போய் பாடினேன் நான். லிரிக்ஸ் சேஞ்சுன்னு கூப்பிட்டாரு. அப்போ வந்து அவர் ஊரில் இல்லை, மகேஷ் நகரம். பரவாயில்ல, அவர் வந்தோடனே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் பாடுங்க அப்படின்ட்டார். ஃபுல் சரணம் நான் தான் பாடினேன் அதில். அதுக்கப்புறம் அப்படி பார்த்து 2-3 திருப்பி லிரிக்ஸ் சேஞ்ச் வந்து போய் பாடினேன். அப்பவும் நான் மட்டும் தான் போனேன். அப்போ சொன்னார், சார் இது வந்து மாண்டேஜ் தான், இது உங்கள் 2 பேர் வாய்ஸ்லையுமே ஒரே மாதிரி தான் இருக்குது கேட்குறதுக்கு, அதனால் வந்து அவர் இல்லைனா கூட பரவாயில்ல, நான் இப்படியே ரிலீஸ் பண்ணிடுவேன் பரவாயில்ல. ஸோ செகண்ட் சரணம் ஃபுல்லாக நான் தான் பாடியிருப்பேன். ஃபஸ்ட் சரணம் நாங்கள் மாற்றி மாற்றி பாடியிருப்போம். ஸோ அதனால் அது சொல்லிவிட்டு அப்புறம் ஒன்றுமே சொல்லலை. 3 வாட்டி ஆச்சு, 4 வாட்டி ஆச்சு. அப்புறம் வந்து ஆசச் வந்து யாரும் ஒன்றும் சொல்லலை. வாய்ஸ் கேட்டு யாரும் எந்த அபிப்பிராயம் சொல்லலை, எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்குன்ட்டாங்க. அப்புறம் எல்லாம் முடிஞ்சு ஷூட் முடிஞ்சோடனே இதுதான் ஃபைனல், நீங்கள் நம்பிக்கையாக போங்க, இது வந்து சன் பிக்சர்ஸ், இது நீங்கள் கிளிக் அப்படின்ட்டார் அவர். ஓகே, அப்படிதான். ஓகே, இது விஜய் சார் கேட்டாரா? அவர் எதுவும் உங்ககிட்ட பேசுறதுக்கு? ஆடியோ ரிலீஸ்க்கு வந்திருந்தார், அவ்வளோதான். அப்போ எனக்கு அவரை பழக்கம் கிடையாது அப்போ ஆக்சுவலாக. ஆனால் அந்த டைமில் தெரியாது. பைரவான்னு ஒரு படம் வந்தது. பைரவா வந்து சந்தோஷ் மியூசிக்கில் வந்து அப்போ நான் வந்து பட்டிய கலப்புன்னு ஒரு சாங் பாடினேன். ஸோ அந்த சாங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு செஷன் வந்து அந்த பாப்பா பாப்பா பப்பரப்பா பாப்பான்னு ஒரு சாங் இருக்குது, அது அவரே பாடினார் ஆக்சுவலாக விஜய். ஸோ அந்த செஷனுக்கு வந்து என்னை கூப்பிட்டுருந்தார் யார், சந்தோஷ், நீங்கள் வாங்க, ஏன்னா அந்த சாங் அவர் பாடுறாரு, ஸோ நீங்கள் கூட இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னாரு. சரி, நான் போயிருந்தேன். அப்போ தான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் ப்ரோ அந்த மாதிரி நம்ம கிட்ட மாயநதியை பற்றிலாம் அவர் சொன்னார் அப்போது. ஸோ அதை கேட்டு, நீங்களா கலக்கிட்டீங்க அப்படின்னாரு. அப்புறம் சொன்னார், ஜி அதெல்லாம் முடிஞ்சோடனே உங்களுக்கு இந்த சந்தோஷம் சொன்னார், சார் உங்களுக்கு வந்து புலி உருமுது பாடுனது அது நீங்களா ப்ரோ அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் ஆடியோ ரிலீஸ்க்கு வந்திருந்தீங்க, நாங்கள் உங்களை பார்த்தேன்னொன்னே எனக்கு ரொம்ப ஞாபகம் இல்லை, அப்போ ரொம்ப லாங் பேக்குன்னொன்னே, ஐயோ அப்படி தான் பாடிருந்தீங்க அந்த பாட்டு அப்படி. அப்போ தான் அதை பற்றியே பேசினார். இது எப்போ, தட் வாஸ் அபவுட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2016 2017 இது. எவ்வளோ பெரிய கேப்புக்கு அப்புறம் அவரை பார்க்குறேன். ஸோ அதை ஞாபகப்படுத்தி அப்போ சொன்னார். ஓகே, ஸோ இப்போது புலி உருமுது இந்த மாதிரி நிறைய இந்த சாங்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கிற டைமில் உங்களுக்கு இதை தாண்டி ஒரு ஜாக்பாட்னா நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டாருக்கே வந்து கபாலி காலா அதிலெல்லாம் பாடிட்டீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடச்சிது? இல்லை, எனக்கு ஆர்கே சுந்தர் அப்படின்னு வந்து ஒரு ஃப்ரெண்டு உண்டு. அவருக்கு நான் நிறைய பாடியிருக்கேன். அவர் ஒரு ஹீஸ் அ மியூசிக் டைரக்டர். ஓகே. ஸோ ஹீ வாஸ் இந்த ஆடியோ டிசைனிங்லாம் பண்ணி கொடுத்தாரு சந்தோஷ்க்கு. அவர் தான் வந்து அக்கோஸ்டிக்ஸ்லாம் பண்ணி கொடுத்தாரு வந்த புதுசில். ஸோ எனக்கு வேறு யாரும் அவருக்கு ஃப்ரெண்டு கிடையாது போல் இருக்குது. இவர் தான் ஃப்ரெண்டு பிடிச்சி எனக்கு கொஞ்சம் சவுண்ட் ப்ரூஃபு அக்கோஸ்டிக் ப்ரூஃப்லாம் எனக்கு பண்ணி கொடுங்கன்னு இவர் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் சொல்லி வர வச்சு எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு லிங்க்கில் வந்து ஒரு நாளைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, சினிமா யூனியனில் எம்எஸ்வி சார் போன டயத்தில் ஒரு இது நடந்தது, ஒரு பெரிய மீட்டிங் நடந்தது. அப்போ எல்லாருமே வந்திருந்தாங்க. அன்றைக்கி நீராறும் கடல் எடுத்து எல்லோரும் பாடினோம், நிறைய சிங்கர்ஸ் அங்கே இருந்தோம். ஸோ அன்னைக்கு வந்து சந்தோஷ் வந்திருக்காரு. எனக்கு அப்புறம் தெரியாது அவர் ஆக்சுவலாக. அவர் பார்த்துட்டு கேட்டிருக்காரு. தட் வாஸ் 2015-16 தான். யார் சார் ஒரு வாய்ஸ் மட்டும் தனியாக கேட்குது, ஒரு வாய்ஸ் மட்டும் தனியாக கேட்குதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. சார் நான் சொன்னேன்ல வேட்டைக்காரனில் பாடியிருக்காரு அந்த சிங்கர், அது வருதான், அந்த வாய்ஸ் தானே அது ஒன்று தனியாக நிற்குது எல்லாரையும் தாண்டி அப்படின்ட்டு. சரி நம்ம ஒரு நாள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வர சொன்னார் ஸ்டூடியோக்கு. அப்போ எனக்கு வந்து சுந்தர் ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்ச நேரத்தில் சந்தோஷ் ஃபோன் பண்ணுவார், ஃபோன் அட்டன் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு அரை மணி நேரத்துலேயே கூப்பிட்டார். சார் இந்த மாதிரி சந்தோஷ்னு பேசுகிறேன் சார், உங்கள் படம் எல்லாமே நான் பாட்டெல்லாம் கேட்குறேன், அட்டகத்திலாம் சூப்பர் அப்படின்னு, நீங்கள் கிளம்பி உடனே வாங்க நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னாரு. அவ்வளோதான், நேராக வீட்டுக்கு போயாச்சு. ஆனால் அந்த பாட்டு இல்லை, கபாலிக்காக ரெக்கார்ட் பண்ணல, வேற ஒரு சாங் வந்து இதில் இறைவின்னு ஒரு படத்தில் ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணோம், மனிதி வழியே ஒரு சாங், அது பண்ணோம் அன்னைக்கு. அதுக்கப்புறம் வந்து காஷ்மோரா ஃபிலிம் ரெக்கார்ட் பண்ணோம். காஷ்மோராக்கு அப்புறம் தான் கபாலி. ஓகே, பேக் டு பேக். ஆமாம். ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெகுலராக கூப்பிட ஆரம்பிச்சிட்டார் அவர். அது ரெகுலராக கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே சார், எனக்கு மாயநதி நீங்கள் பாடினதுலேயே ரொம்ப 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 ஃபேவரட்டான சாங். அதுலேருந்து ஒரு 4 to 5 லைன்ஸ். நெஞ்சமெல்லாம் வண்ணம் பல வண்ணம் ஆகுதே, கண்களெல்லாம் இன்பம் கூடி கண்ணீராகுதே, நான் உன்னை காணும் வரையில் தாபத நிலையே, தேசங்கள் திரிந்தேன் தனியே தனியே, 1000 கோடி முறை நான் தினம் இறந்தேன், நான் என்னை உயிர்த்தேன் பிரிவில் பிரிவில், மாய நதி இன்று மார்பில் வழியுதே, தூய நரையிலும் காதல் மலருதே,
மாய நதி இன்று மார்பில் வழியுதே தூய நரையிலும் காதல் மலருதே. பா, எப்படி சார் அந்த சங்கத்திலாம் பாடுறீங்க? அதுக்கெல்லாம் தனி ட்ரைனிங் எடுப்பீங்களா? இல்லை அது ட்ரைனிங் அப்படிங்கிறத விட இன்வால்மெண்ட் தான். அது இன்வால்மெண்ட்டு இல்லை, நம்ம என்ன பண்ணணுங்கிறது நமக்கே தெரியும். அதில் அது பாட வரும் ஆக்சுவலாக. ஓகே சார், நீங்கள் லைஃப்பில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டு பாடிருக்கீங்க. ஆனால் உங்கள் சில டைம் நீங்கள் நினச்சிருப்பீங்க இந்த பாட்டு நம்ம உங்களுக்கே ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல, கண்டிப்பாக அது ஹிட் ஆகிடும்டா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட் அந்த படம் சரியாக ஓடாதனாலையோ ஒரு வாட் எவர் ரீசன்ஸ்னால அந்த பாட்டு பெருசாக ஹிட் ஆகிருக்காது. அதே மாதிரி ஒரு பாட்டு வந்து இது பெருசாக போகாதுன்னு நினைக்கிறேன், சரி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அது எதிர்பாராதமாக சரியான ரெக்கக்னிஷன் கொடுத்து ஹிட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி 2 சாங்ஸ் எதுன்னு சொல்லுங்கள் சார். இல்லை அதான் அது இல்லை, இது சரியாக போகாது நினச்சி பெருசாக போன பாட்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு நிறைய பாட்டு இருக்குது அதில் அந்த லிஸ்ட்டில். பட் அது நம்ம சொல்ல வேண்டாம். அது ஏன்னா பிகாஸ் அந்த மாதிரி இதெல்லாம் எங்கே ஹிட் ஆக போகுதுன்னு நினச்ச பாட்டுலாம் பெருசாக ஹிட் ஆகிடும். ஆனால் பெரிய அதை போய் நம்ம வெளியிலலாம் பாடியிருக்க மாட்டோம். பட் இது பயங்கரமாக ஹிட் ஆகும்னு நினச்ச சில பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு ஹிட் ஆகாமல் போச்சு. ஆனால் அதில் வந்து எனக்கு எம்ஜிஆர் சிவாஜி அவார்டு வந்தது பிற்காலத்தில். விஆர் அவார்ட்ஸ்னு சொல்லிட்டு பெரிய அவார்டு அந்த பாட்டுக்கு வந்தது. என்ன பாட்டுனாக்கா, ஜிப்சி படத்தில் மனமெங்கும் மாய ஊஞ்சல்னு ஒரு சாங். மரம் ஒரு இசை, மொட்டரும் ஒரு இசை, கடல் ஒரு இசை, நம் உடல் ஒரு இசை, நில ஒளி வீசும் காற்றில் பேசும் பறவையின் தாய்மை ஆழிசை, வெண் சிறகை வீசும் மூச்சு காற்றிலே, கண்ணுருக பாடும் கோடி மூங்கிலே, உன் மொழிகளோடு தேன் வழிகிறதே என் மார்பிலே, நீ பேசும் வாசம் நீ அல்லவா, காற்றிலே சிறகை நாம் விரித்தால் துளியாகாது பூமி, வெளியெல்லாம் காதலால் நிறைத்தால் அதற்கீடேது சாமி, எங்கும் மாய ஊஞ்சல் உனதன்பில்லாட ஆட, மழை பொங்கும் தூய மேகம் உயிருள்ளே சாரல் போட. அப்படி ஒரு பாட்டு. இந்த பாட்டு வந்து வந்த டைமில் நல்லா பாடியாச்சு. நான், ஹரிச்சரன் அண்ட் தீப் பாடியிருந்தோம். ஸோ நான் நினச்சேன் பெருசாக அந்த பாட்டு வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா யாரும் ஒன்று அதை பற்றி பெருசாக பேசலை. அது பெருசாக அது படத்தோட சீக்வன்ஸோட பார்க்கும்போது நல்லா இருக்கு. நான் கூட அந்த படம் போய் பார்க்கல, ஆனால் யாரும் அதை பற்றி பேசவே இல்லை. அதுலேருந்து பார்த்தானா எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 வருஷம் தள்ளி திடீர்னு ஒரு அவார்டு அந்த பாட்டுக்கு. ஸோ நான் எது பெருசாக ஹிட் ஆகுதுன்னு நினச்சேனோ அந்த பாட்டு, அதை நம்ம நினைக்கிறோம் ஹிட்டுங்கிறது வந்து நிறைய பேர் பார்க்குறத வச்சோ நம்ம ஸ்டேஜில் பாடுறத வச்சோ அப்படி இல்லை, அப்படியும் கிடையாது. ஆக்சுவலாக பை அவங்க நாளைக்கு ஒரு லிஸ்ட்டில் எடுப்பாங்கல்ல, இந்த வருஷம் என்னென்ன சாங்க்கு பெஸ்ட் சாங் அவார்டு கொடுக்கலான்னு பார்க்கும்போது அந்த அவார்டு கமிட்டி வந்து இந்த சாங்கை சூஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ நம்ம எதிர்பார்க்காத பாட்டுக்கு நமக்கு அவார்டு வரும், அது மாதிரி இருக்குது. ஓகே சார், இந்த ஃபீல்டில் உங்களோட இன்ஸ்பிரேஷன் வந்து யார்? இவங்கள பார்த்து நான் பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகி அவங்க பாடுறதோ இல்லை அவங்க ஸ்டைலோ நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னா? இல்லை, நான் ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் யாரையும் இமிட்டேட் பண்ணி அந்த மாதிரி நான் எந்த ட்ரையும் பண்ணல. பட் நிறைய சிங்கர்ஸ் எனக்கு பிடிக்கும். பிரதீப் குமார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், யூனிக்காக இருக்கும் வாய்ஸு. சிட் ஸ்ரீராம் அஃப்கோர்ஸ் அது ஒரு நல்ல ரேஞ்ச் உள்ள வாய்ஸு. இப்போ பாடுறவங்க எல்லாருக்குமே ஒரு யூனிக்கான ஒரு வாய்ஸ் இருக்குது, நல்லா பாடுறாங்க எல்லாருமே. ஸோ வந்து இவங்கள மாதிரி பாடணும் அவங்கள மாதிரி பாடணும் நம்ம, ஏன்னா நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குல்ல, யூனிக்காக ஒரு வாய்ஸ் இருக்கிறதுனால யார் மாதிரியும் பாடணுங்கிற அவசியம் நமக்கு ஏற்படலை. ஆனால் ஆரம்பத்தில் வந்து நம்ம வந்து இவங்கள மாதிரி பாடினா தான் ஹிட் ஆகுமோ ஒரு வேளை, இல்லைன்னா நம்மளை மாதிரி பாடினா ஹிட் ஆகாதோன்னு நினச்சி வந்து எஸ்பிபி சார் மாதிரி தாஸ் சார் மாதிரி நம்ம ஸ்டேஜில் பாடிட்டு இருந்த ஒரு டைம் உண்டு. அதான் அந்த டைம்லாம் சேஞ்ச் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஹிஸ்ட்ரி அது. அதுக்கப்புறம் அதெல்லாம் நம்ம அந்த மென்டாலிட்டியே இல்லை எனக்கு ஆக்சுவலாக. ஸோ நமக்குன்னு ஒரு யூனிக்காக ஒரு வாய்ஸ் இருக்குது, நம்ம ஏன் இன்னொருத்தர் மாதிரி பாடணும்? ஸோ அதுதான் தேவைங்கிற போது நமக்கு தேவைன்னா கூப்பிடுவாங்க. அது மாதிரி தான். ஓகே. இப்போ சில பேர் கேட்பாங்க, நீ நல்லா தானே பாடுற சார், உன்னை எல்லா பாட்டுக்கும் என் கூப்பிட மாட்டேங்குது. நான் பாடுறது எனக்கு எப்பயுமே நல்லாயிருக்கும். பட் ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் அந்த சிச்சுவேஷனுக்கு, அந்த கேரக்டருக்கு, அந்த ஹீரோவுக்கு, அந்த பாடி லாங்குவேஜுக்கு, இல்லை அந்த சீக்வன்ஸுக்கு நம்ம வாய்ஸ் சூட் ஆகுமா அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது வந்து அவங்க தானே செலக்ட் பண்ணுறாங்க. மியூசிக் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வாய்ஸ் நல்லா இருக்கு, இட் இஸ் நாட் தட் நம்ம பாடுறது நல்லா இல்லைங்கிறது கிடையாது, அதுக்கு சூட் ஆகுமான்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுதான் சினிமா ஆக்சுவலாக. ஸோ அதில் நமக்கு கிடைக்கிறது நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும், அவ்வளோதான்.
சூப்பர் சார். இப்போ நீங்கள் பேசும்போது பிரதீப் குமார் சார் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி நான் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ ஜஸ்ட் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்துருந்தேன். அதில் பிரதீப் குமார் சார் வந்து நீங்கள் அந்த கண்ணம்மா பாட்டு பாடிருக்கீங்க. அந்த பாட்டை வந்து கேட்டுட்டு ஆக்சுவலி அனந்து பாடியிருப்பாரு. அதை கேட்டுட்டு நான் அழுதுட்டேன் ஃபர்ஸ்ட். இல்லை ஆக்சுவலாக அவர் தான் முதல்ல இல்லை அவர் தான் பாட போகிறாருங்கிறது எனக்கு தெரியும். ஸோ என்கிட்ட சந்தோஷ் சொன்னது என்னன்னாக்கா, இதுக்கு ஒரு ஆக்கப்பெல்லா வெர்ஷன் ஒன்று எடுக்க போகிறேன், அந்த ஆக்கப்பெல்லா வெர்ஷன் ஃபுல்லாக நீங்கள் பாடிடுங்க. அண்ட் தமிழில் பிரதீப் பாடின வெர்ஷன் எல்லாமே தெலுங்கு அண்ட் ஹிந்தி ஃபுல்லாக நான் தான் பாடினேன். அவர் பாடின ஆனால் அது அந்த ரெண்டில் ஆக்கப்பெல்லா கிடையாது. ஆக்சுவலாக தமிழில் மட்டும்தான் ஆக்கப்பெல்லா வச்சாங்க. ஸோ அந்த ஆக்கப்பெல்லாவை என்ன பண்ணாங்கன்னா, ஃபிலிமில் வந்து அங்கங்கே பேக்ரவுண்ட் ஸ்கோராக யூஸ் பண்ணிட்டாங்க. ஆக்கப்பெல்லாவை ஃபுல்லாக வைக்கிறதுக்கு அங்கே பாட்டுக்கு இடம் இல்லை. ஸோ பிரதீப் வந்து நான் அந்த ஃபுல் சாங் பாடினப்புறம் தான் அவர் வந்து கேட்டு பாடியிருக்காரு. ஆக்சுவலாக நான் அந்த செஷனில் இல்லை. ஆக்சுவலாக நான் பாடின மெலடி கேட்டு அவர் பாடிட்டார். ஆக்சுவலாக ஸோ அந்த இன்டர்வியூவில் பிரதீப் சொன்னது வந்து நான் அவ்வளோ அழகாக பாடி வச்சுருந்தார் அவர் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக அந்த கண்ணம்மா சாங் ஆகாய சாயாம தூவானமேது ஆராம ஆராம காயங்களேது கண்ணம்மா கண்ணம்மா கண்ணம்மா. அது ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற மாதிரி இருக்கு சார் நீங்க பாடுறது. உங்க வாய்ஸ்லயே அந்த ஒரு மியூசிக் இருக்கு. சூப்பரா இருக்கு உண்மையாவே. ஓகே சார். இப்போ நீங்க வந்து ஏதாவது ஒரு மியூசிக் டைரக்டர், அதாவது இவங்க கூட நான் ஒர்க் பண்ணணும் ஒரு வாட்டியாவது அப்படின்னு உங்களுக்கு யாரு கூடயாவது ஒர்க் பண்ணணும்னு ஆசை? நிறைய பேர் இருக்காங்களே அந்த லிஸ்ட்ல. ரஹ்மான் சார் இருக்காரு, இமான் சார் இருக்காரு, டிஎம்என் இருக்காரு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அனிருத் இருக்காரு. அனிருத், ஆமா. அப்புறம் இப்ப இருக்கிற நம்ம சாய் இருக்காரு. இப்படி சொல்லணும்னா யார்கிட்ட தான் நம்ம பாடம் ஆசைப்பட மாட்டோம், எல்லாத்தையும் பாட ஆசைப்படுவோம். ஓகே சார். அதே மாதிரி இப்போ நீங்கள் அந்த டைம்லையும் சரி இந்த டைம்லையும் சரி இந்த ஒரு மியூசிக் டைரக்டரோட கம்போசிஷனில் பாடுறது ரொம்ப டஃப்பான ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஷரத் சார். ஆமாம், பட் நான் கூப்பிடவே இல்லை. மேபி அவர் டஃப்பாக பண்ணிவிட்டு அப்புறம் அவரே வந்து இனிமேல் டஃப்பாக பண்ண வேண்டாம், நம்ம சாதாரணமாக பண்ணால் போகிறோன்ற முடிவுக்கு வந்து அவர் சாதாரணமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவரோட டஃப்பாக மியூசிக் பண்ண டயத்துலலாம் அவர் கூப்பிடுவார் நினச்சேன், எனக்கு கூப்பிடவே இல்லை அவர் ஆக்சுவலாக. பட் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். அப்படியா? ஓகே. அவர் சாங்ஸ்லாம் நீங்கள் ஏதாவது சும்மா வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறது அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க? சும்மா ட்ரை பண்ணி பார்ப்பேன், அவ்வளோதான். ரொம்ப ரெகுலராக பாடுறதுலாம் கிடையாது அதில். ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மியூசிக் டைரக்டர்ஸே வந்து சிங்கராக வந்து அந்த பாட்டை வந்து பாடிடுறாங்க, அப்படி இல்லைன்னா ஹீரோஸ் வந்து மேக்ஸிமம் ஆஃப் த சாங்ஸ் வந்து பாடிடுறாங்க. இதனால நிறைய சிங்கர்ஸோட லைஃப் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, அதான் இது வந்து நம்ம யாரையும் கமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா பிகாஸ் வந்து இப்போது அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, விஜய் ஆண்டனி சார் எனக்கு சொன்ன மாதிரி தான். இப்போ அவங்க என்னென்னா சம்டைம்ஸ் வந்து நல்ல சிங்கிங்கில் இருக்கிறவங்க வந்து திடீர்னு மியூசிக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ நானே நிறைய ப்ரைவேட் ஆல்பம்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு சான்ஸ் கிடைச்சா நான் ஃபிலிம் மியூசிக் கூட பண்ணுவேன் நான். ஸோ இப்போ நான் இது இவ்வளோ நாள் சிங்கராக இருந்தேன்னா நான் சிங்கராகவே தான் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு கிடையாது. ஸோ சிங்கராகவும் இருந்துட்டு நான் ஃபிலிம் மியூசிக் பண்ணி நானே கூட பாடிக்கலாம். ஆனால் அந்த கான்செப்ட் வரும்போது இப்போ ஷான் ரோல்டன் வந்து ஈஸ் பேசிக்கலி வந்து ஒரு கிளாசிக்கல் படித்த சிங்கர் ஆக்சுவலாக. ஸோ அவர் ஃபிலிமில் வரும்போது அவரே பாடு. ஸோ இந்த ஒரு மெத்தடை வந்து ஒருத்தரை பார்த்து ஒருத்தர்னு பண்ண ஆரம்பிப்பாங்க இல்லையா. இப்போ எப்படி சிங்கர்ஸ்குள்ளே காம்படிஷன் இருக்கோ, மியூசிக் டைரக்டர்ஸில் மியூசிக் டைரக்டர்ஸ் பாடுறதுல அவங்களுக்குள்ள காம்படிஷன் இருக்கும். ஸோ அதில் தான் வந்து நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து சிங்கராக ஆனதே உங்களுக்கு காரணம். ஸோ இதில் வந்து சிங்கர்ஸ் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னாக்கா நேச்சுரலி ஆகத்தான் செய்வாங்க. ஏன்னா இவங்களே எல்லா பாட்டையும் பாடியாச்சுன்னா சிங்கர்ஸுக்கு அங்கே வேலை இல்லையே இன்னைக்கு. ஸோ நாம் இதை தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க கூட நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்னா அப்போ நம்ம மியூசிக் பண்ணிட வேண்டியதான். சும்மா ஜோக்காக சொல்கிறேன். அது மாதிரி யாரும் ஒன்றும் காம்படிஷனாக எடுத்துக்க போகிறதில்ல. பட் வந்து இதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போக வேண்டியதான். நம்ம பெருசாக நினச்சிக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பாடினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி அவங்க கூப்பிட்ற அளவுக்கு நம்ம டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம வாய்ஸ் கல்ச்சரை நம்ம டெவலப் பண்ணி காமிக்கணும். அதுதான் அதுக்கு ஒரே மெத்தட், வேறு வழியே கிடையாது அதுக்கு. ஓகே சார். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த டைமில் இளையராஜா சார்னாலே வந்து மோஸ்ட்லி எஸ்பிபி சாரோட வாய்ஸ் நிறைய இருக்கும். அந்த மாதிரி விஜய் ஆண்டனி, சந்தோஷ் நாராயணன் இப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அனந்து அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி பிராண்ட் இல்லை. அந்த மாதிரி பிராண்ட் இல்லை ஆக்சுவலாக. நான் ரொம்ப பேர் அப்படி நினைக்கிறாங்க. அது மாதிரிலாம் கிடையாது. அப்படி பார்த்தா பிரதீப் கூட நிறைய பாடி, எனக்கு முன்னாடி பிரதீப் தான் நிறைய பண்ணார் சந்தோஷ்க்கு ஆக்சுவலாக. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு பீரியடுக்கு அப்புறம் என்ன ஜாஸ்தி யூஸ் பண்ணார், ரெண்டு பேரும் சேர்ந்து யூஸ் பண்ணது போக என்ன ஜாஸ்தி யூஸ் பண்ண ஆரம்பிச்சார். ஸோ விஜய் ஆண்டனியும் வந்த புதுசில் வந்து அந்த வேட்டைக்காரன் ஹிட் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல ரேப்போ இருந்தது. பிச்சைக்காரன் ஒரு படம், நிறைய படங்கள் அவருக்கு வந்து நான் நிறைய வாய்ஸ் ஓவர்ஸ் பண்ணியிருப்பேன். அப்புறம் வந்து நிறைய பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் பாடியிருப்பேன். ஃபிலிமில் ரொம்ப ரேராக சில சாங்ஸ் பாடியிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு பீரியடுக்கு அப்புறம் அவரும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு
10 வருஷத்துக்குள்ளே தான். அதுக்கப்புறம் ஒன்றும் கூப்பிடல. அண்ட் ஒவ்வொரு இடங்களில் நம்ம பிஸி ஆகிடுறோமே, அதுக்கப்புறம் அவங்க நம்மளை ஒரு இடங்களில் வேறு மாதிரி பிஸி ஆகிட்டோம் அப்படின்னாக்கா அப்புறம் இவங்க வந்து நம்மளை கூட மாட்டாங்க, கிடையாது, கூப்பிடல. ரீசன் என்னன்னு தெரியாது நமக்கு. இது யாருமே யாரையும் பிராண்ட் பண்ண முடியாது எங்கேயுமே. ஸோ நாம் என்னென்னா நம்மளும் இன்னொன்று நம்ம வந்து ஒரு மியூசிக் டேரக்டருடைய ஆளுங்கிற மாதிரி அந்த மாதிரி நம்ம வந்து என்றைக்குமே லாக் ஆகக்கூடாது ஆக்சுவலாக. அண்ட் அதை வந்து அவங்களும் விருப்பப்பட மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து வேறு எங்கேயோ இடத்துல பிஸி ஆகிட்டோம்னா முன்னாடி கூப்பிட்டுருந்தவங்க வந்து சரி போங்க அங்கே போயிட்டுருக்காரு, இப்போ நம்ம கூப்பிட வேண்டாம் அப்படின்னு விட்டுருவாங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாக உள்ளது தான். ஸோ அந்த மாதிரி பிராண்டுங்கிறது வந்து அது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அப்படி இருக்குது, ஓ இவர் நிறைய அங்கே பாடுறாரு ஸோ இவருடைய ஆள், அப்படிலாம் கிடையாது ஆக்சுவலாக. அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அவங்க தேவைன்னா கூப்பிட போகிறாங்க, இல்லைன்னா கூப்பிடல, அவ்வளோதான். ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து நிறைய பாட்டு பாடுறீங்களே, எனக்கு பல டைம் உங்கள் வாய்ஸ் வந்து நான் சும்மா ஏதாவது நம்ம தேட்டருக்கு படம் பார்க்க போகிறோம் இல்லை ஏதோ ஒரு பாட்டு கேட்கணும், டக்குன்னு இது நீங்களா இல்லை ஷான்ரோல்டனான்னு ஒரு கன்ஃபியூஷன் எனக்கு வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலி அது தெரியல, எனக்கு தெரியல. மேபி அவருக்கும் எனக்கும் ஒரு யூனிக்காக ஏதாவது வாய்ஸ் கல்ச்சரில் ஏதாவது ஒரு மாதிரி டோனல் ஐ மீன் ரிசம்பிளன்ஸ் இருக்காங்கிறது எனக்கு தெரியல. பட் நிறைய பேர் சொல்கிறாங்க, அவர் பாடின பாட்டெல்லாம் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சார் சூப்பராக பாடுறீங்க அந்த பாட்டு. சார் நான் அப்படி ஒரு பாட்டே பாடலை சார், நீங்கள் ஷான்ரோடன் பாடினது கேட்டு எனக்கு சார் உங்கள் வாய்ஸும் ஒரு வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்கு. அது மாதிரி அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க போட்டுருக்கு, சார் உங்கள் வாய்ஸ் அனந்து சார் மாதிரியே இருக்குது. ஆமாம் நிறைய சார் அவரோட பாட்டு. அது எனக்கு ஒரு செகண்ட் நான் திருப்பி ஒரு வாட்டி போய் ரீசெக் பண்ணுவேன். ஓகே இது இவர் பாடியிருக்காரா, இவர் பாடியிருக்காரு, அப்புறம் பார்த்து ஓ சரி கிரெடென்ஷியல்ஸ் பார்த்து தான் புரிஞ்சுக்கணும். அது மாதிரி அது அந்த மாதிரி ரொம்ப சிமிலராக இருக்குது. இல்லை அது தெரில, ஆனால் சின்ன வித்தியாசம் இருக்கும், இல்லாமல் இருக்காது ஆக்சுவலாக. ஏன்னா என்னோடது கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும், என்னோடது. அவரோடது கொஞ்சம் மோல்டடாக இருக்கும் ஒரு மாதிரி. என்னோடது கொஞ்சம் நேசல் ரொம்ப கம்மி, என்னோடதுல ஓப்பனாக இருக்கும் என்னோடது. ஓகே சரி. அவரோட சாங் ஏதாவது இப்போ நீங்கள் பாடுறீங்களா? அதான் கான்செர்ட் பாடிட்டேன். இல்லை அவர் பாடினது பாடின சாங் இது வரைக்கும் நான் எதுவுமே ட்ரை பண்ணதில்லை. இன்னொரு சந்தர்ப்பத்தில் பாடலாம். சரி ஓகே சார். நான் இப்போ ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறேன், அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன சாங் ஞாபகம், அது உங்கள் பாட்டாகவும் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச பாட்டாகவும் இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப்பில் அதாவது வயசானவங்க எல்லாமே பார்த்துருப்பாங்களே, லைக் சண்டை பிரச்சனை லவ், வயசானவங்களுக்கு பாட்டு இல்லை அப்படி சொல்லல, வயசான கப்புள்ஸ் லைக் எல்லாமே பார்த்துருப்பாங்களா வாழ்க்கையில், எல்லா ஸ்டேஜும் லைஃப்ல வந்து தாண்டி வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கப்புளுக்கு வந்து அவங்க வாழ்க்கையில கடைசியில் அவங்க 2 பேர் மட்டும்தான் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேஜ் வரும்ல, அதுக்கு ஏதாவது அந்த சிச்சுவேஷனுக்கு ஏதாவது பாட்டு இருக்கா? அது மாதிரி சிச்சுவேஷனுக்கு எனக்கு தெரிஞ்சு நம்மளா வேணா ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணலாமே தவிர அதுக்கு பாட்டு இருக்கான்னு டெடிகேட் பண்ணுங்க. காதல் நதியில் ஓரலையென ஆடி மகிழ்ந்தேன், ஞானக்கரையில் வந்தெழுந்தவன் ஈரம் துறந்து விட்டேன், விலகினேன் என் தடாகமே என் கலாபமே என் விவாதமே உன் விலாசமேவதை, நான் இன்று இல்லையே முகமூடிதான் இது, நீ பார்த்த பால் நதி நீர்வீழ்ச்சியா. ஓகே சார். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு சிங்கராக ஆகாமல் இருந்திருந்தா ஆனந்து அப்படிங்கிறவர் யாராக இருந்திருப்பாரு? தெரியலையா? என் சின்ன வயசுலேருந்து ஏதாவது நான் ஒரு டாக்டர் ஆகணும்னு நினச்சேன், ஆனால் எதுவுமே நினைக்கவே இல்லையா? எதுவுமே நினைக்கல. மியூசிக்கில் வரணுங்கிறது தான் என்னோட எய்மே. நான் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அந்த மாதிரி ஒரு நாளுமே நான் நினச்சது இல்லை ஆக்சுவலாக. ஓகே. ஸோ வராமல் இருந்திருந்தா நீங்கள் சொல்கிறது இதை ஏதாவது ஒன்றா நான் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குது. டாக்டராக இருந்திருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை ரோடு சுற்றிட்டு இருக்கலாம், எது வேணா பண்ணியிருக்கலாம். ஸோ கண்டிப்பாக ரோடு சுற்றி இருக்க மாட்டேன், சும்மா சொல்கிறேன். ஏதோ ஒரு வேலை பார்த்துருப்பேன், அவ்வளோதான். பட் எனக்கு எந்த ஜாபில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு ஆக்சுவலாக. ஸோ என் ஃபுல் இன்ட்ரெஸ்ட் வந்து மியூசிக்கில் தான். ஸோ அதனால் நான் வந்து அனதர் ஆப்ஷன் இப்படி இல்லைன்னா நான் இப்படி ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் அதை திங்க் பண்ணதே கிடையாது ஆக்சுவலாக. சூப்பர். ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து ரொம்ப டஃப்பாக இந்த சாங் வந்து ரொம்ப டஃப்பாக எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு சாங் உங்கள் லைஃப்பில் இருக்கும்ல, அந்த சாங்கை கடைசியாக எங்களுக்காக பாடிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். டஃப்பாக ஃபீல் ஆச்சு. ஓகே. எதுவுமே புரியலையா, இல்லை என்னைத்தான் தெரியலையா, தெரியலையா என்னிடம் தெரியலையா, இல்லை என்னிடம் நான் தெரியலையா, என்னிடம் நான் தெரியலையா, கண்ணம்மா கனவில்லையா, கண்தனில் சுகம் இல்லையா, என்னம்மா பொழுதில்லையா, மனம் தன்னில் எந்த தொல்லையா.
ஓகே சார், இப்போது இந்த சாங் வந்து நீங்கள் இவ்வளோ டஃப்பாக, அதாவது அந்த டைமில் சரி கம்போசிஷன் எல்லாமே அவ்வளோ ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலிங்லேருந்து இப்போ நீங்கள் பாடுறது எல்லாமே இருக்குது. பட் இப்போ புதுசாக வந்து மியூசிக்கும் வந்து ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு. ஏஐலே கம்போஸ் பண்ணிடுறாங்க, ஏஐலே பாடிடுறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எல்லாரும் அதை அது மாதிரி பண்ணுறதில்ல, எல்லா மியூசிக் அது பண்ணுறதில்ல. ஏஐ வந்து இருந்தால் கூட நான் ஹியூமன் எலிமெண்ட் வந்து அதில் கொண்டு வர முடியாது. இன்றைக்கி நான் அதை ஏஐயில் சாங்லாம் கேட்டாச்சு. சரி, அதுவே வந்து இப்போ லிரிக்கை கொடுத்தா அதுவே வந்து ஒரு ஜஸ்ட்டு டியூனே அதுவே பண்ணிக்கும். ஸோ வந்து ஒரு லிரிக் வந்து இந்த மாடலில் வேணும்னு சொன்னால் அந்த மாடலில் லிரிக்கும் ரெடி பண்ணிவிடும், டியூன் அது பண்ணிக்கும். ஸோ ஏதாவது ஒரு வாய்ஸ் மாதிரி இது பண்ணனா அது ஸோ சாம்பிள் மாதிரி கொடுத்தாச்சுன்னா அதை வச்சு அது வந்து அந்த லிரிக்கை அதுவே ஸ்பெல் பண்ணி வாய்ஸாக எடுத்துக்கணும்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஹியூமன் எலிமெண்ட்ஸு ஃபீலிங்லாம் அதில் கிடையாது ஆக்சுவலாக. இப்போது ஒரு சின்ன விப்ராட்டோ ஹியூமன் ஃபீல் பண்ணும்போது அதில் சின்ன விப்ராட்டோ ஒரு அசைவு இருக்கும், அந்த ஸ்வரங்களை கொண்டு எண்டு பண்ணும்போது அதில் ஒரு ஃபீல் இருக்கும். அதெல்லாம் அந்த ஏஐயில் கொண்டு வர முடியாது ஆக்சுவலாக. ஆமாம். ஸோ இது மக்கள் வெளியில் கேட்கக்கூடிய மக்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுமா தெரியாதாங்கிறத தாண்டி மியூசிஷியன்ஸுக்கு தெரியும், ஓரளவுக்கு மியூசிக்கை ரசிக்கிறவங்களுக்கு தெரியும் அது. ஸோ ஏஐ வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதை வந்து நம்ம வந்து ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும், கரெக்டாக எங்கே வேணுமோ அங்கே யூஸ் பண்ணணுமே தவிர எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடாது. பட் எல்லாரும் அதை டிபெண்ட் பண்ணியே இருக்காங்க. நான் அப்படி யாரும் இல்லவும் இல்லை, எந்த மியூசிக்கும் அப்படி இல்லை. எனக்கு கூப்பிட்டு தானே பாட வைக்கிறாங்க எல்லாரும். இப்போ கூட கான்சர்ட்டில் ஷான்ரோல் கூப்பிட்டு தான் பாட வச்சார். ஸோ யாரும் அப்படி ஏஐ டிபெண்ட் பண்ணி ரொம்ப நாளைக்கு மியூசிக் பண்ண முடியாது. அப்படி பண்ண ஆரம்பிச்சா ரொம்ப நாளைக்கு மொனாட்டனஸாக போயிடும் அது ஆக்சுவலாக. எல்லா வெரைட்டியும் அதில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. ஸோ இவங்களுடைய ஒரு க்ரியேட்டிவிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நாளைக்கு ஒரு டைரக்டர் வந்து எனக்கு இப்படி வேண்டாம் சார் வேறு மாற்றி கொடுங்கன்னா ஏஐயில் எத்தனை ஆப்ஷன் போவாங்க அவங்க, அது ஒன்று இருக்குல்ல, அதுதான். ஓகே சார், அடுத்து நீங்கள் ஆக்சுவலி பவர் பாண்டியில் கூட ஒரு பாட்டு பாடிருக்கீங்களா, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி சார் இருந்துச்சு? அதான் கபாலி பாடினதுக்கப்புறம் அதை கேட்டு சாண்டோல் கூப்பிட்டார், அப்படி தான் கூப்பிட்டாரு. அதில் அந்த வானம் அந்த சாங் தானே, வானம் பறந்து அப்படியே வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே ஓடும் ஓடம் கரையை தேடுதா, தரரரரரரரரா தரரரரரரரா தரரரரரரரா தரரா தரிரரரிரரரிரா 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 தராரரரா ததாரரரா தராரரரா பாண்டி தராரரரு தரிராரரரு தராரரரு பவர் பாண்டி அப்படி வரும். சூப்பர் சார். பாண்டி அது பண்ண சொன்னார் அவரு, அப்படியா ஸ்பெசிஃபிக்காக கேட்டார். ஸோ பாடி ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு. ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் நிறைய ரெக்கார்டிங்ஸ்லாம் வந்து போகிறீங்களா, அங்கே வந்து இப்போ எப்படின்னா போனதுமே உங்களுக்கு அப்போ தான் கையில் அந்த லிரிக்ஸ் கொடுப்பாங்க, அந்த டியூன் வந்து அப்போ தான் நீங்கள் கேட்பீங்க, கேட்டுட்டு மேக்ஸிமம் ஒரு 2 hours 3 hours நீங்கள் அந்த பாட்டை வந்து பாடி முடிச்சிடணும். 2 hours ஆகாது ஆக்சுவலாக. டியூனை கற்றுக்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 10 to 15 minutes தான் ஆகும், அவ்வளோதான் ஆகுமா? அண்ட் ரெண்டாவது அந்த மியூசிக் டைரக்டர் இருக்கும்போது நமக்கு ப்ராப்ளம் கிடையாது, அவங்க என்ன ஸ்டைல் வேணுங்கிறத சொல்லிடுவாங்க. அவங்க இல்லாத டைமில் இப்போ அவங்க வந்து அவரை பாட வச்சு எடுத்துருங்க நான் அப்புறம் வந்து கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா சம்டைம்ஸ் அவங்க பாடின ஒரு வெர்ஷன் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அதை கேட்டு நம்ம பாடிடுவோம். அதுக்கப்புறம் வந்த உடனே சின்ன சின்ன கரெக்ஷன் சொல்லலை சார் எனக்கு இந்த இடம் இப்படி வேணால் ஃபுல்லாகவே ஒரு வாட்டி எடுத்துடலாம். அது டியூன் நமக்கு தரவானப்புறம் அவங்க டேக் எடுக்கிறது ஒரு பெரிய விஷயமா கிடையாது. அவங்களுக்கு எப்படி வேணுங்கிறது நம்ம சொல்லி லைனாகவே போயிடலாம் அப்படிம்பாங்க அது மாதிரி. ஸோ இன்றைக்கி அப்படி தான், இன்றைக்கி முன்னாடி மாதிரி ஃபுல் சாங் எடுக்கிறதே கிடையாது, லைன் பை லைனாக இல்லை 2 lines எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அவங்க எடுக்கிற பொறுமை அவங்களுக்கு இருக்குது, அதனால் நமக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ எம்எஸ்சி சார்ட்ட வந்து ஃபுல் சாங்கெல்லாம் ஒரே டேக்கில் அவ்வளோ சேஞ்சஸ் பண்ணி பாடி பழகினதுனால இது ஒரு பெரிய பேர்டனாகவே தெரியல எனக்கு. இது ஆக்சுவலாக ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. மேபி இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா இல்லை. இன்றைக்கி மார்னிங் ஆக்சுவலாக ஷாண்டோடன் இன்றைக்கி பேசிகிட்டு இருந்தார் என்கிட்ட, காலைல ஒரு ஃபோன் பண்ணி பேசினார். அப்போ சொன்னார் சார் உங்களுக்கெல்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி சார் எப்படிப்பட்ட டியூனை கொடுத்தாலும் நீங்கள் பாடிடுவீங்க, இன்னொன்று எனக்கு இது வேணும்னு கேட்டால் நீங்கள் 10 ஆப்ஷன் நீங்களே கொடுப்பீங்க, அண்ட் ரெண்டாவது அந்த ஆப்ஷன் வந்து நான் என்ன நினைக்கிறேனோ ஒன்று அதை விட பெட்டராக இருக்கும், இல்லைன்னா அது மாதிரியே இருக்கும். இப்போ நிறைய பேர் இன்றைக்கி ஆப்ஷன் கொடுக்க சொன்னோன்னா அந்த ஆப்ஷனே கொடுக்கவும் தெரியல நிறைய பேருக்கு. அவங்களாம் ஒன்று பண்ணுறாங்க, அது நல்ல எங்களுக்கு அது பிடிக்கல இல்லை தேவைப்படல அப்படி இருக்குது. பட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் கொடுக்குறது, அதனால தான் நீங்கள் எங்கே போனாலும் டக்குன்னு ரெக்கார்டிங் செஷன் முடியறதுக்கு காரணம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் எனக்கு. ஸோ இந்த ஒரு சாங் வந்து நான் ரொம்ப ஷார்ட் பீரியடில் முடித்தேன், போயிட்டு வித்தின் ஒரு 1/2 மணி நேரத்துல நான் முடிச்சுட்டு சாங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். பவர் பாண்டி சாங் தானா? போயிட்டு கேட்டுட்டு அப்படியே பாடிட்டு வந்துட்டீங்க? ஆமாம், ஏன்னா அது அன்னைக்கு தனுஷ் இருந்தார் ஆக்சுவலாங்க. ஓ ஓகே. ஏன்னா இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சார் வானம் பறந்து பார்க்க டியூன் சொல்கிறாரு. அப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு அவருக்கு எனக்கு எப்படி சொல்லி தரணும், இவர் எப்படி சிங்கர் என்ன ஏதுன்னு தெரியாதுங்கிறனால என்ன பண்ணாரு, அப்போ அவர் ட்ராக் பாடி வச்சு அதை போட்டு காமிக்கலாம்ல, அவர் வந்து பாடி காமிச்சார்.
சார் ஃபர்ஸ்ட் லைன் வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா அப்படின்னு உடனே பாமா கமபமா கமா சா காரி சரிகரி நிசா அப்படின்னு உடனே தனுஷ் இப்படி பார்த்தாரு, சரி இன்னும் நான் தேவைப்பட மாட்டேன்னு நினைக்கிறேன், நான் நவுந்துக்கிறேன், நீங்கள் 2 பேரும் உங்கள் பாஷையில் பேசி முடிச்சிருங்க, நான் அப்புறம் வரேன்ட்டு போயிட்டாரு. சூப்பர். அப்போ நீங்கள் பாடி முடிச்சதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்? இல்லை அவர் இருந்தார் அன்னைக்கு, போகலை, சொல்லிட்டு அப்படி சைலண்டாக உட்காந்தாரு. முடிச்சுட்டு வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்ட்டார் 2 பேரையும். அன்னைக்கு அவரே என்னையும் முடிவு பண்ணுங்கன்றார். டேக் நல்லா போச்சு அன்னைக்கு. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி நீங்கள் இங்கே வந்ததுக்கு, உங்களை டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. அண்ட் உண்மையாக சொல்லணும்னா பல லட்சம் பேர் பல லட்சம் செலவு பண்ணி உங்களை கான்சர்ட்டில் வந்து பார்க்குறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நேயர்கள் எல்லாருக்கும் ஃப்ரீயாகவே இந்த கான்சர்ட் வந்து கிடச்சிருக்கு. இது இன்டர்வியூ கிடையாது, ஒரு மியூசிக்கல் கான்சர்ட் அப்படின்றத நான் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். உண்மையாகவே நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி. நன்றி. ரொம்ப அழகாக அந்த ஷோவை தொகுத்து வழங்கி எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு என்னை வந்து அழகாக நிறைய விஷயங்கள் பேச வச்சதுக்கு என்னுடைய சார்பாகவும் வசந்த் டிவியுடைய சார்பாகவும் மக்கள் அனைவருக்கும், ரசிகர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. எனக்குள் சினிமா அப்படிங்கிற ஷோ மூலமாக உங்கள் எல்லோரையும் தொடர்பு கொண்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு மிக்க நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். நன்றி.